எந்த வர்ஷிப் மீட்டிங் போனாலும், எந்த டெலிவரன்ஸ் மீட்டிங் போனாலும் அந்த வர்ஷிப் லீடர் சொல்லுவாரு, எரிகோ போல ஒரு மதில் உங்க முன்னாடி நிக்குதா, எல்லாரும் ஆர்ப்பரிங்க. திரும்ப அடுத்த மீட்டிங் போறோம். அடுத்த மீட்டிங் போனா அந்த வர்ஷிப் லீடர் அதான் சொல்றாரு, எரிகோ மதில் போல உன் பிரச்சனை இருக்குதா, எல்லாம் ஆர்ப்பரிங்க, எல்லாம் கத்துங்க. யோசுவாக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு காரியத்தை வந்து பழக்க வைக்கிறார். He is teaching them to do something which they have never done in their life. 6 நாளுக்கு ஒரு முறை சுற்றிவா, 7வது நாள் 7 முறை சுற்றிவா, கடைசியில தான் நீ என்ன பண்ணணும், ஆர்ப்பரிக்கணும்னு போட்டிருக்கு. ஆனா அதுக்கு முன்பதாக, ஆர்ப்பரிக்கிறதுக்கு முன்பதாக அவங்க ஒரு காரியத்தை செய்யணும். அதுதான் என்னது? சி. இதுதான் ஆண்டவர் பாரு அப்படின்னு சொன்னார். சி அப்படின்னு சொல்றது இதுதான் அந்த சி. உலகத்துல சொல்ற சி கிடையாது. ஆசீர்வாதங்களை தடுக்கும் தடைகள், இதை குறித்து தான் நம்ம போன வியாழக்கிழமையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் தேர்ஸ்டே நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஏற்கனவே வந்து கிறிஸ்துவின் மூலமாக நமக்காக ஏற்படுத்தி வச்சுட்டாரு. ஸோ சகல ஆசீர்வாதமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசியன்ஸ் 1:3, எபேசியர் 1:3 தெளிவா போட்டிருக்கு. உன்னதங்களில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்ற வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனாலும் சில நேரம் வந்து இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியாம இருக்கு. ஸோ ஆசீர்வாதம் நான் சொல்லும் பொழுது சுகம், அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் ஒரு சமாதானம், இந்த மாதிரி நிறைய காரியங்கள், ஒரு நல்ல வாழ்க்கைக்கான காரியங்களை நம்ம வந்து அனுபவிக்க முடியாம இருக்கு. இதை பார்க்கும் பொழுது நமக்கு மனசுல என்ன தோணுதுன்னா, நிறைய நேரம் வந்து கடவுள் தான் நமக்கு வந்து இதை கொடுக்கல போல, கடவுள் தான் நமக்கு வந்து இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கல. உடனே நம்ம எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடறோம்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கெஞ்சி ஜெபம் பண்றோம். என்ன நினைக்கிறோம்னா, கொஞ்சம் அழுது கெஞ்சி ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்டு நம்மளை ஆசீர்வதிச்சிருவாருன்ட்டு அப்படின்ட்டு. போன வாரம் நம்ம ஒரு வசனம் பார்த்தோம்ல, 11:30, அந்த வசனத்தை போடுங்க. எபிரேயர் 11:30, ஹீப்ரூஸ் 11:30. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஆமா, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் என்ன விழுந்துதான். எப்படி விழுந்தது? 7 நாள் அவளுக்கு சுற்றி வந்தார்கள். ஆனா அது விழுந்ததுக்கு காரணம் அவர் சுற்றி வந்தது மட்டும் கிடையாது. விசுவாசத்தினாலே தான் எரிகோ பட்டணத்தின் மதில்கள் சுற்றி வரப்பட்டு விழுந்ததுன்னு போட்டிருக்கு. By faith the walls of Jericho fell down when they encircled it for 7 days. ஸோ விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விழுந்திருக்கு. ஸோ இந்த எரிகோ பட்டணத்தின் மதில் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு இடம் அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. ஏன்னா 40 வருஷம் வனாந்திரத்துல இந்த மக்கள் வந்து பயணம் பண்ணி வராங்க. கானான் தேசத்துக்கு நுழையிற இடத்துலதான் எரிகோ பட்டணம் இருக்கு. எரிகோ பட்டணத்தை வந்து அவங்க ஜெயித்தாதான், அந்த மதில்கள்லாம் விழுந்தாதான் அவங்க கானான் தேசத்துக்குள்ளே நுழைய முடியும். ஸோ எரிகோ பட்டணம் வந்து கானான் தேசத்துல வாசல்ல இருக்கு. இட் இஸ் அட் தி என்ட்ரன்ஸ் ஆஃப் த லேண்ட் ஆஃப் கேன். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து அவர்கள் அடிமையா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு நான் கொண்டு போறேன். அந்த தேசத்துல கானானியர், அமோரியர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது நீங்க அடிமையா இருக்கிறீங்க எகிப்துல, ஆனா உங்களுக்காக நான் ஒரு நல்ல தேசத்தை வச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாமே வந்து பெருக்கமா தான் இருக்க போகுது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி அபண்டன்ட். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாக்கு பண்றாரு. அதுதான் வாக்கு பண்ணப்பட்ட தேசம், ப்ராமிஸ்ட் லேண்ட். ஸோ ஒரு சூப்பர் அபண்டன்ஸ்குள்ள அவங்க போறாங்க. பயங்கரமான ஒரு பெருக்கத்துக்குள்ள அவங்க போறாங்க. எல்லாமே வந்து நிறைவா இருக்க போகுது, குறைவே இருக்க போறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அவங்களை கொண்டு போறாரு. அதுக்காக தான் மோசே அனுப்புறாரு. மோசே இப்ப அவங்களை என்ன பண்றாரு, பார்வோனோட பேசி அற்புதங்களை செய்து 10 வாதைகளை அனுப்பி கடைசியில ரத்தம் சிந்தப்படுது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு, அந்த ரத்தம் சிந்தப்பட்ட பிறகுதான் விடுதலை உண்டாகுது. ஸோ அந்த ஆட்டுக்குட்டி அன்னைக்கு பஸ்கா அன்னைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்குது. ஆமென். ஸோ வெளியே வராங்க, வெளியே வந்து செங்கடல் வழியா போறாங்க. செங்கடல் வழியா போறது வந்து ஞானஸ்தானம். இதுதான் வந்து நம்ம படிச்சோம், 1 கொரிந்தியர் 10 போட்டிருக்கு. அந்த செங்கடல் வழியா அவங்க நடந்து போறாங்க பாத்தீங்களா, அது வந்து ஞானஸ்தானத்தை குறிக்குது. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோம், ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து, அவர் தான் நமக்கு ஆட்டுக்குட்டி. அவருடைய ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டு அடுத்த ஞானஸ்தானம் எடுக்கிறோம். we are getting baptized in Christ himself. ஸோ அந்த நிகழ்வு இருக்கு பாத்தீங்களா, அவர்கள் வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு திஷ்டாந்தமா இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு நமக்கு. ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்ப்ளிகேஷன் இருக்கு நமக்கு.
ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அது ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்குது. ஸோ நீங்க ரட்சிக்கப்பட்ட நம்மளும் எப்படி இயேசுவோட ரத்தத்தினால மீட்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதே போல அவங்களும் ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்படுற அன்னைக்கு தான் அவங்களுக்கு விடுதலை வருது. அப்புறம் செங்கடல் வழியா நடந்து போறாங்க. அதுதான் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க நடந்து போய் கானான் தேசத்துக்கு போய் சேர்றாங்க. ஆண்டவரோட திட்டம் வந்து அவர்கள் வந்து இந்த தேசத்துல வாழணும் அப்படின்ட்டு இவர்களை வச்சு ஒரு பலத்த ஜாதியை உண்டாக்கணும், ஒரு கிரேட் நேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஆபிரகாமுக்கு அந்த வாக்குறுதி ஆண்டவர் கொடுத்துட்டாரு, உடன்படிக்கையின் மூலமா கொடுத்துட்டாரு. ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன் அப்படின்னு சொல்லி தான் ஆபிரகாமே அழைக்கிறார், உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். ஸோ யூத ஜனங்களை ஒரு பெரிய பலத்த வல்லமையான ஜாதி, ஒரு நேஷனா மாத்தணும். ஜாதின்னு நீங்க அப்படி நினைக்காதீங்க, ஒரு நேஷனா அவங்கள மாத்தணும், ஒரு பெரிய கண்ட்ரியா மாத்தணும். அதுக்கான பிளானை தான் ஆண்டவர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. சோ மோசேக்கு அந்த வேலையை கொடுக்குறாரு. ஆனா மோசையால அதை செய்ய முடியல. ஏன்னா மோசே கூட இருந்தவனுங்க எவனும் விசுவாசிக்கல. எல்லாரும் வந்து அவிசுவாசில இருக்கிறதுனால மோசையும் அந்த சந்ததியும் வந்து கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம போயிருச்சு. விசுவாசித்த 2 பேர் மோசே கூட இருந்தவங்க யோசுவாவும் காலேபும் தான். அவங்கள வைத்து அடுத்த சந்ததி, அதாவது மோசைக்கு அப்புறம் வந்த சந்ததி, மோசே கூட இருந்தவங்க எல்லாருமே மரித்து போனாங்க. வனாந்திரத்துல பிறந்தார்கள் நிறைய பிள்ளைகள், அவர்களை தான் கொண்டு போறார் ஆண்டவர். கொண்டு போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா எரிகோ தாண்டணும். எரிகோ தாண்டினாதான் உள்ள போக முடியும். எரிகோ தாண்டலன்னா கானான் தேசத்துக்குள்ள போகவே முடியாது. ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஏன்னா எரிகோ மதில் வந்து சாதாரண மதில் கிடையாது. போன வாரம் அதெல்லாம் நான் அழகா பேசியிருந்தேன். நீங்க அதை போய் பாருங்க. பார்ட் 1 அதை நீங்க பாருங்க, யூடியூப்ல இருக்குது. அதை போய் பாருங்க. பேரியர்ஸ் டு பிளெஸிங், உங்க ஆசீர்வாதங்களை தடுக்கும் தடைகள், பார்ட் 1 அதுல பேசுவோம். ஸோ இது தாண்டணும். தாண்டலன்னா திரும்ப இவர்கள் என்ன ஆயிருவாங்க, திரும்ப அவங்க வெக்ஸ் ஆயிருவாங்க, டிஸ்கரேஜ் ஆயிருவாங்க. அவ்வளவுதான், ஆண்டவர் கைவிட்டான்ற ஒரு நிலைமைக்கே போயிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி 40 வருஷம் அவிசுவாசத்தினால சுத்தி சுத்தி வந்துட்டாங்க. ஆண்டவர் சுத்த வைக்கல, இவங்களே சுத்தி சுத்தி 40 வருஷம் வந்துட்டாங்க. சோ இந்த ஜெனரேஷனை கண்டிப்பா உள்ள கொண்டு போகணும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போய் இருக்கிறாங்க. இங்க ஆண்டவர் யோசுவாவுடன் பேசுறார். என்ன சொல்றாரு? வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் இஸ் கிவிங்? அதாவது இந்த மதில தாண்டறதுக்கு சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வாங்க யோசுவா 6:1-2 படிங்க. யோசுவா 6:1-2. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இந்த எரிகோவையும் இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஓகே, இதுல இங்கிலீஷ்ல தான் வந்து இன்னும் கிளியரா வருது, எக்ஸாக்டா வருது. அந்த லார்ட் செட் டு ஜோஷுவா சி பிகாஸ் ஆஃப் தி சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல். 2வது வசனத்திலே வைங்க. அந்த லார்ட் செட் டு ஜோஷுவா சி ஐ ஹவ் given Jericho into your hand, its king and the mighty men of valor. சி அப்படின்றார். தமிழ்ல வந்து கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு வருது. அது சரியான அர்த்தத்தை கொண்டு வரல. ஆனா ஆங்கிலத்துல தான் வந்து சரியான அர்த்தத்தை கொண்டு வருது. சி, பாரு அப்படின்றார். சி, எதை பார்க்க சொல்றார்? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எதை பார்க்கிறோன்றதுதான் முக்கியம். ஏன்னா அநேகருக்கு வந்து எரிகோ போல வந்து ஒரு மதில் இருக்கு அவங்க வாழ்க்கையில, ஒரு பிரச்சனை இருக்கு. நான் போன வாரம் சொன்னேன் பாத்தீங்களா, எந்த வர்ஷிப் மீட்டிங் போனாலும், எந்த டெலிவரன்ஸ் மீட்டிங் போனாலும் அந்த வர்ஷிப் லீடர் சொல்லுவாரு, எரிகோ போல ஒரு மதில் உங்க முன்னாடி நிக்குதா, எல்லாரும் ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிச்சிங்கன்னா அந்த மதில்கள் எல்லாம் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் நானே நிறைய மீட்டிங்ல பார்த்துருக்கேன். ஆர்ப்பரிங்கன்னா எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை துதிச்சு அந்த இடத்துல வந்து ஆர்ப்பரிக்கணும். அந்த இடத்துல ஒரு ஷவுட் ஆஃப் பிரைஸ், நம்ம வந்து ஒரு ஆண்டவரோட நாமத்தை வந்து துதிக்கணும். எல்லா கரகோஷங்க எழுப்புங்க, எல்லாரும் ஆர்ப்பரிங்க அப்படின்னா எல்லாரும் இது பண்ணுவாங்க. கத்தும் போது எப்படி இருக்கும், மதில் எல்லாம் விழுந்துருச்சு போல, வாழ்க்கையில இருக்கிற மதில்கள் எல்லாம் விழுந்துருச்சு, எல்லா பிரச்சனையும் கீழே விழுந்துருச்சு. எரிகோ மதில் விழுந்த மாதிரி தொப்பு 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 தொப்புன்னு எல்லாம் விழுந்துருச்சு. கடன் பிரச்சனை கீழே விழுந்துருச்சு, வியாதி கீழே விழுந்துருச்சு, பிசாசு போராட்டம் கீழே விழுந்துருச்சு, தரித்திரம் கீழே விழுந்துருச்சு, சமாதான குறைவு எல்லாம் கீழே விழுந்துருச்சு, நிறைவு வந்துருச்சு, குறைவு நீங்கி போய் நிறைவு வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் உள்ள. ஆனா வீட்டுக்கு போனா எப்படி இருக்கு, திரும்ப அதே பிரச்சனை தான் இருக்குது, அதே தான் ஓடுது. திரும்ப அடுத்த மீட்டிங் போறோம். அடுத்த மீட்டிங் போனா அந்த வர்ஷிப் லீடர் அதான் சொல்றாரு, எரிகோ மதில் போல பிரச்சனை இருக்குதா, எல்லாம் ஆர்ப்பரிங்க, எல்லாம் கத்துங்க அப்படின்னா நம்மளும் கத்துறோம், அவரும் கத்துவார், நம்மளும் கத்துவோம். ஆர்ப்பரிக்கிறதுல தப்பு இல்லை, வர்ஷிப் பண்றதுல தப்பு இல்லை. அது எதுக்குமே நான் அகேன்ஸ்டும் கிடையாது. ஏன்னா நானே நிறைய வர்ஷிப் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப வர்ஷிப் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், வெறும்னா சும்மா உட்காந்து கத்துறதுனால எந்த மதிலும் கீழே விழுந்துராது. டெய்லி வீட்டில் உட்காந்து கத்துனா மதிலாம் கீழே விழுந்துருன்னு போட்டிருக்காங்க பைபிள்ல. உட்காந்து கத்திக்கிட்டே இருக்குங்க, எல்லா மதிலும் தப்பு தப்பு தப்பு, நீங்க கத்துல பாருங்க எல்லா சவுறு உடஞ்சி உள்ள போகுது அப்படின்ட்டு. அப்படின்லாம் எங்கேயும் வந்து எதுவுமே வந்து என்ன பண்ணல, போடல. இது என்னன்றது கரெக்டா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
அவங்க ஆர்ப்பரிச்சாங்க. எப்ப ஆர்ப்பரிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நீ வந்து 6 முறை சுற்றி 6 நாள் சுற்றி வா. 6 நாளுக்கு ஒரு ஒரு முறை சுற்றி வா. 7வது நாள் 7 முறை சுற்றி வா. கடைசில தான் நீ என்ன பண்ணணும்? ஆர்ப்பரிக்கணும்னு போட்டிருக்கு. ஆனா அதுக்கு முன்பதாக ஆர்ப்பரிக்கிறதுக்கு முன்பதாக அவங்க ஒரு காரியத்தை செய்யணும். அதுதான் என்னது? சி. அந்த வசனத்த டிஸ்ப்ளே பண்ணுங்க. 6:2. See, I have given Jericho into your hand. See. இதுதான் ரொம்ப முக்கியம். எதை நீங்க இன்றைக்கு பார்க்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து மதுல தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா, என்ன பிரதர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ஒரே பிரச்சனை தான் பிரதர் தெரியுது. வேற எதுவும் தெரியல பிரதர். ஒரே வியாதி தான் தெரியுது. வேற எதுவும் தெரியல. ஒரே பிசாசு. சில பேருக்குலாம் வெறும் பிசாசு தான் தெரியறான்றாங்க. எங்க பார்த்தாலும் பிசாசு தான் பிரதர் தெரியறான். எங்க பார்த்தாலும் அதுதான் தெரியறான் பிரதர். கர்த்தர் தெரியறாரா இல்லையா? பிசாசு நல்லா தெரியறான். கவனிச்சிருக்கீங்களா? சில பேர் வந்து அவங்க பிசாசு ஸ்பெஷலிஸ்டாவே இருப்பாங்க. ரட்சிக்கலாம் பட்டிருப்பாங்க. ஆனா பார்த்தா பிசாசுலாம் கரெக்டா பார்த்து சொல்லிடுவாங்க. இங்க இருக்காரு பிசாசு, அங்க இருக்காரு பிசாசு, அங்க பரன் மேல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு, கட்டில் கடியில ஒருத்தர் உட்கார்ந்திருக்காருன்னு. இதுதான் பிரதர் தெரியுறாங்க. பிசாசு தான் தெரியுறாரு. கர்த்தர் தெரியல. ரட்சிக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் தான் முதல்ல தெரியணும். பிசாசு தெரியறதெல்லாம் ரைட், ஓகே, தெரிஞ்சாலும் தெரியணும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் இருக்கான்னு தெரிஞ்சாதான் பிசாசே வரமாட்டான் கிட்ட. கரெக்டா இல்லையாங்க? சோ என்ன தெரியுதுன்றது ரொம்ப முக்கியம். சோ ஆண்டவர் வந்து இங்க வந்து யோசுவாக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு காரியத்தை வந்து பழக்க வைக்கிறார். He is teaching them to do something which they have never done in their life. இதை ஏற்கனவே ஆண்டவர் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. ஆனா அவனுக்கு செய்யல. எங்க வரும்னா எண்ணாகமம் 13 வரும். அந்த வருஷத்தை எடுங்க. எண்ணாகமம் 13, Numbers 13, 1 and 2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து மோசேட்ட சொல்றாரு, நான் கொடுக்க போற தேசத்தை போய் சுற்றி பார்க்கிறதுக்கு நீ என்ன பண்ணு, இஸ்ரவேல் புத்திரர்களை அனுப்பு. இங்கேயும் போய் பார்க்க தான் சொல்றாரு. யோசுவா கிட்ட என்ன சொல்றாரு? பாருன்றாரு. மோசே கிட்ட என்ன சொன்னாரு? நான் கொடுக்கிற தேசம், கோ அண்ட் ஸ்பை அவுட் த லேண்ட் விச் ஐ எம் கிவிங். இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஷியோர் ஷார்ட்டா சொல்றாரு, கன்ஃபார்மா சொல்றாரு, நான் கொடுக்கிற தேசம், நான் உனக்கு ஒப்படைத்த தேசம். யோசுவா கிட்ட என்ன சொல்றாரு? இதெல்லாம் see I have given the city to you. நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், உன்ட்ட ஒப்படைச்சிட்டேன்றார். எரிகோவும் அந்த பட்டணமும் அங்க இருக்கிற போர் வீரர்கள், ராஜாக்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், உன் கையில ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆண்டவர் எப்படி பேசுறாரு அவன்கிட்ட பாத்தீங்கன்னா, நீ போய் பாரு, பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லு, அதுக்கப்புறம் நான் யோசிச்சு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு இதுலலாம் சொல்லல, வேகாலாம் எதுவுமே சொல்லல. ரொம்ப ஷோர் ஷார்ட்டா என்ன சொல்றாருன்னா, நான் கொடுக்கிற தேசத்தை போய் நீ பாரு அப்படின்னு மோசேட்ட சொல்றாரு. யோசுவாட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, நான் கொடுத்துட்டேன் பாரு இந்த தேசத்தை, அதை பாருன்றாரு. சரி, ஆண்டவர் எப்பவும் பேசும்பொழுது எப்படி பேசுவார்னா, நம்மள மாதிரி டவுட்டாலாம் பேச மாட்டார். அவர் ஷோரா தான் பேசுவார். ஒரு காரியம் முடிஞ்ச மாதிரி தான் பேசுவார். நம்ம வந்து இப்படி ஷோரெல்லாம் பேச மாட்டோம். கரெக்டா, நான் கொடுக்குறேன், ட்ரை பண்றேன் பிரதர், பட் ஆனா எப்ப கொடுப்பேன்லாம் எனக்கு தெரியாது பிரதர், பட் லெட் மீ ட்ரை அப்படின்னா சில நேரம் கொடுக்க முடியாம கூட போயிருது. ஏன்னா நம்ம மனுஷங்க தான் பாருங்களேன், சில நேரம் நம்மளால செய்ய முடியாம போயிருது சில காரியங்கள். ஆனா ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருடைய வாக்குறுதிகளை நீங்க கண்ணை மூடிட்டு நம்பலாம். வேதத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்க வந்து பிளைண்டா நம்பலாம். பிளைண்டானா எந்த ஒரு ஆதாரமும் உங்களுக்கு வேண்டாம், அந்த வாக்குறுதி மட்டுமே போதும், அதை அப்படியே நீங்க எடுத்து நம்பலாம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதை செய்து முடிப்பார். ஆமென். சோ யோசுவாட்ட அதான் சொல்றாரு, பாரு அப்படின்றார். சோ பாரு, ஸ்டார்ட் சீயிங் தட் யூ ஹேவ் ஆல்ரெடி டேக்கன் த லேண்ட். சோ இந்த 6 நாள் வந்து அவங்களுக்கு என்ன என்ன சரிமா செய்யணும்? அவங்க அந்த 6 நாள் சுத்தி வராங்கல்ல, சும்மா அப்படியே ஆண்டவர் சொன்னாரு அப்படியே சுத்தி வருவோம், சுத்தி வந்துட்டு பா எவ்வளவு பெரிய மதில்பா, இதெல்லாம் எப்படி உடைக்கிறது அப்படின்னு டிஸ்கஷன் பண்றதுக்காக அவங்களை சுத்தி வரல. அந்த 6 நாள் அவங்க சுத்தி வரும்போது அவங்க மனசுல என்ன ஒரு பிக்சரை கொண்டு வரணும்னா, இந்த மதில்கள் உடைந்து விழுந்துருச்சு, இந்த பட்டணம் நம்ம கையில வந்துருச்சுன்ற அந்த பிக்சர் அவங்களுக்குள்ள வரணும். அதுக்குதான் 6 நாள் அவங்களை சுத்தி வர சொல்றாரு. ஏன்னா இதுக்கு நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும், இந்த 6 நாள் அவங்க சுத்தி வரும் பொழுது ஒருத்தரும் வாயை திறக்க கூடாது. அந்த 10வது வசனம், யோசுவா 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம்.
ஆஹ் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தார். அப்பனா என்ன அர்த்தம்னா, யோசுவா சொல்லிட்டாரு, நீ 6 நாள் சுத்தி வரணும். 6 நாள் சுத்தி வரும்போது வாயிலிருந்து ஒரு சத்தம் வரக்கூடாது, ஒரு வார்த்தையும் வரக்கூடாது. நாட் அ வேர்ட் அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல பாருங்க. நாட் ஷால் அ வேர்ட் அப்படின்னா ஒரு வார்த்தையும் வரக்கூடாது. ஏன்னா இவ்வளவு பெரிய மதில வந்து நீங்க சுத்தி வரும்பொழுது கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களையும் வந்து அவிசுவாசம் வெளியே வரும் பிச்சுக்கிட்டு. இவ்வளவு பெரிய மதில எப்படி நம்ம உடைக்க முடியும்? யோசுவா நம்மள தேவையில்லாம ரவுண்ட் அடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. கர்த்தருக்கு என்ன இதாயிருச்சா? நம்மளை பிடிச்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே வந்து 40 வருஷம் வனாந்திரத்துல நம்ம அம்மா அப்பாலாம் சுத்தினாங்க. இப்ப நம்ம இதை சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். இது எப்ப விழுந்து எப்ப நம்ம எரிகோவை பிடிச்சி எப்ப நம்ம சுதந்திரிக்கிறது அப்படின்ற இந்த அவிசுவாச வார்த்தை எங்க இருக்கு, எங்கிருந்து வரக்கூடாது, உள்ள இருந்து வெளியே வரக்கூடாது. அதனாலதான் யோசுவா தெளிவா சொல்றாரு, நான் சொல்ற வரைக்கும் ஒரு சத்தமும் போடக்கூடாது, ஆர்ப்பரிக்க கூட ஒரு வார்த்தை கூட வெளியே வரக்கூடாது. நாட் அ வேர்ட் ஷல் கம் அவுட் ஆஃப் யுவர் மவுத். ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வெளியே வரக்கூடாது. நான் என்னைக்கு ஆர்ப்பரின்னு சொல்லணும் அன்னைக்குதான் நீ ஆர்ப்பரிக்கணும். அதுவும் நீ பேசக்கூடாது, ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரிக்கணும் என்னது? ஷவுட் ஆஃப் விக்டரி. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கத்துறது ஆர்ப்பரிக்கிறது. ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்றது சொல்றதுதான் ஆர்ப்பரிக்கிறது. சோ அது நான் சொல்ற வரைக்கும் நடக்கக்கூடாதுன்றாரு. திஸ் இஸ் a very very important spiritual law from God. இது ஆண்டவரால் உண்டாக்குன ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம் வந்து என்னதுன்னா, இந்த வாயை எப்ப மூடணுமோ அப்ப மூடிக்கணும். எப்பவுமே வாயை திறந்து பேசக்கூடாது. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல வந்து ரைட் ஃப்ரம் ஜெனிசிஸ் சாப்டர் 1 till ரெவலேஷன் ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதை வந்து முதல்ல பேசுறாரு. அவர் பேசும் பொழுது அந்த காரியம் வந்து உண்டாகுது. ஆமென். சோ எல்லா காரியமும் வந்து உலகத்துல உண்டான எல்லாமே வந்து ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக தான் உண்டாயிருக்கு. Hallelujah. Everything that you see today is because of God spoke a word. ஆண்டவர் பேசினதுனால தான் உண்டாயிருக்கு. சோ இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் ரொம்ப மதிக்கிறார். God gives high regard and respect to words. நம்ம வந்து வார்த்தைகளை வந்து மதிக்கிறதே கிடையாது. கரெக்டா? நம்ம இஷ்டத்துக்கு பேசுவோம், வாக்குறுதி கொடுப்போம். நாளைக்கு வந்து கேட்டா அது ஏதோ ஃப்ளோல கொடுத்துட்டேன் பிரதர், ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் பிரதர், மன்னிச்சுக்கோங்க பிரதர், பண்ண முடியாது பிரதர் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா மனுஷன் சொல்றதை வந்து நம்ப முடியல. இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு இருக்கிறதுனாலதான் இந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. பேப்பர்ல சைன் போட்டு அதையும் வந்து இப்ப யாரும் மதிக்க மாட்டாங்க. பேப்பர்ல சைன் போட்டாலே நாளைக்கு கோர்ட்ல போயிட்டு நான் போடவே இல்லைன்றானுங்க. எனக்கு தெரியாதுங்க யாரோ சைன் போட்டாங்க அப்படின்லாம் பேசுறது அதெல்லாம் வந்துருச்சு. எல்லாத்தையும் மனுஷன் பாருங்க எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டான். எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணி அவ்வளவு விக்கெட்னஸ், அவ்வளவு பொல்லாதவனா இருக்கிறான் மனுஷன். ஆனா ஆண்டவர் வந்து வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானால நீங்க வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா God wants you to act like him. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அவரை போலதான் நீங்களும் வந்து செயல்படணும்னு எதிர்பார்க்கிறார். ஏன்னா நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி நீங்க மறுபடியும் பிறந்தீங்க? அழிவில்லாத தேவ வித்தினால நீங்க மறுபடியும் ஜனப்பிக்கப்பட்டீர்கள் என்று பேதுரு எழுதுறார். You have been born again by the incorruptible seed of God, which is the word. அந்த அழிவில்லாத வித்தனை தான் தேவனோட வார்த்தையினால. சோ நம்ம எல்லாருமே தேவனால உண்டானவர்கள். யோவான் எழுதுறாருல, we are all born of God. சோ ரட்சிக்கப்பட்ட நம்பர் எல்லாருமே எங்க இருந்து உண்டா இருக்கிறோம்? தேவனிடத்துல இருந்து உண்டா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ தேவனிடத்துல இருந்து நம்ம உண்டா இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்றத ஆண்டவர் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறார். நிறைய கிறிஸ்தவர்கள் நான் பார்த்திருக்கேன், பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க, பயங்கரமா பைபிள் படிப்பாங்க, கரெக்டா சர்ச்சுக்கெல்லாம் போயிடுவாங்க, எல்லாத்துலயுமே ரொம்ப சரியா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, யாருக்கும் தீங்குலாம் செய்ய மாட்டாங்க. ஆனா வாயை திறந்தா நிறைய அவிசுவாச வார்த்தைகளை பேசிடுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஒருத்தங்க எல்லாம் வந்து என்கிட்ட ஒரு நாள் ஜெபத்துக்கு வந்தாங்க. வரும்போது சொன்னாங்க, பிரதர் நான் ஜெபம் பண்றேன் பிரதர், ரொம்ப விசுவாசமா ஜெபம் பண்றேன், வசனத்தை வச்சுலாம் ஜெபம் பண்றேன் பிரதர், ஆனா எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது பிரதர். அப்ப நான் யோசிச்சேன், வசனத்தை வச்சு ஜெபம் பண்றாங்க, வசனத்தோட வல்லமையான ஒரு காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா வசனம் தான், தேவ வசனம் தான் உலகத்தையே உண்டாக்கிச்சு. அப்படிப்பட்ட வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஒரு காரியம் நடக்காம இருக்கும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் என்ன இவங்ககிட்ட பேசணும் சொல்லுங்க ஆண்டவர் அப்படின்னா, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இவங்க ஜெபம்லாம் நல்லா தான் பண்றாங்க, ஆனா ஜெபம் பண்ண போற என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் கேளேன் அப்படின்னாரு பரிசுத்த ஆவியானவர். உடனே கேட்டேன் அவங்க கிட்ட, சிஸ்டர் நீங்க ஜெபம் நல்லா பண்றீங்கன்னு தெரியுது எனக்கு, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்னு அவங்க கூட பக்கத்துல அவங்க இருக்காங்க. அவங்க சொல்றாங்க,
அது ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா பயங்கரமா அவிசுவாசத்துல பேசுவாங்க பிரதர். அவங்க அதெல்லாம் அடிச்சுக்க முடியாது. பண்ணி முடிச்சோன்னா ஃபுல்லா நெகட்டிவா தான் வரும். அப்ப என்ன நடக்குது? நல்ல விசுவாசத்துல ஜெபம் பண்ணத முடிச்ச பிறகு அவிசுவாசத்துல பேசுறாங்க பாத்தீங்களா, அதை அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுரு. ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே உங்களுடைய தழும்புலாம் நான் சுகமாயிட்டேன். ஆண்டவரே நீங்க எல்லா பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டீங்க, நோய்களை சுமந்தீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, நான் எவ்வளவு நாள் இப்படி இருப்பணும் அப்படின்னு சொல்லி அவிசுவாசத்துல பேச வேண்டியது. இப்படிதான் நிறைய பேருக்கு வண்டி ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் யோசுவா வந்து தெளிவா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஏன்னா யோசுவாக்கு தெரியும், இவனுங்க வாயை திறந்தானுங்க, கதை முடிஞ்சிச்சு. மோசே இப்படிதான் போட்டு ஒரு வழியாக்கி 40 வருஷமா அலைய விட்டாங்க வனாந்திரத்துல. மோசையும் பாவம் இவங்களை சுமந்துட்டு இருந்தார். மோசே ஒரு இடத்துல புலம்புறாரு, நான் அண்ணன் இவங்களுக்கு தாயா, இவங்களை வந்து சுமந்துட்டு நான் போறதுக்கு அப்படின்னே புலம்புறாரு ஆண்டவர்கிட்ட. நம்மளையும் இவனுங்க சுத்த விட்டுருவானுன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டாரு, இந்த பாரு 6 நாள் சுத்தி வரணும், ஆனா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஆனா அந்த உன் வாயில வார்த்தை வரக்கூடாது, ஆனா உன் மனசுல வந்து ஒரு பிக்சர் உண்டாகணும். என்ன பிக்சர் உண்டாகணும்? யோசுவா 6:2 அதுல ஆண்டவர் சொல்றாருல, see I have given Jericho into your hands, its kings and the mighty men of valor. எந்த பிக்சர் உண்டாகணும்? ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன் கையில் ஒப்படைத்தேன். அந்த பிக்சர் உனக்குள்ள உண்டாகணும். சோ 6 நாள் சுத்தி வரும்போது அவங்க மனசுல என்ன ஓடணும்? இந்த பட்டணத்தை நாங்க கைப்பற்றிட்டோம், இந்த பட்டணம் இப்ப எங்களுக்கு வசமாயிருச்சு, அந்த ராஜாவை நாங்க தோற்கடிச்சிட்டோம், அந்த யுத்த வீரர்களை நாங்க தோற்கடிச்சிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு பிக்சர் உள்ள உண்டாகணும். அதுக்குதான் 6 நாள் ஆண்டவர் கொடுக்குறாரு. சுத்தி வாண்டுறாரு, வாயை திறக்காத, விசுவாசத்துல சுத்தி வா. விசுவாசம் தான் வேலை செய்யணும், உன் வாய் வேலை செய்யக்கூடாதுன்ட்டாரு. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, லெட் யுவர் ஃபெய்த் ஒர்க், நாட் யுவர் மவுத். ஏன்னா வாயை திறக்கும் போது என்ன அவிசுவாசத்தை பேசிடுவானுங்க, ஃபெய்த்தை கேன்சல் பண்ணிடுவானுங்க. அதனால சுத்தி வா. கடைசி 7வது நாள் என்ன பண்ணு? விசுவாசம் பீக்ல இருக்கும், நல்ல ஒரு பிக்சர் உள்ள வந்துருச்சு, ஒரு படம் உள்ள வந்துருச்சு, எரிகோ பட்டம் நம்ம கையில வந்துருச்சுன்னு ஒரு படம் வந்துருச்சு. அப்ப நீ என்ன பண்ணு? ஆர்ப்பரி அப்படின்னு சொல்ற. அன்னைக்கு ஆர்ப்பரிக்கிறாங்க, அந்த மதில்கள் விழுந்துருச்சு. ஹல்லேலூயா, ஆமென். சோ இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணும் பொழுது, அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தை எப்படி நமக்குள்ள உண்டாக்குறது என்றால், அந்த காரியம் வந்து ஏற்கனவே நமக்கு நடந்தது போல அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். We have to start seeing it on the inside that it has already happened. சில பேர் சொல்றாங்க, இது வந்து இதுதான் பிரதர், நிறைய இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லி தரவனு இப்படிதான் சொல்றான். நீங்க ஏற்கனவே உங்களை பாருங்க, உங்களை சக்சஸ்ஃபுல்லா பாருங்க, உங்களை அப்படி பாருங்க, உங்களை இப்படி பாருங்கன்னு. நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க நம்ம கிட்ட இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவன்கிட்ட இருந்து பேசல. நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம அவங்க கிட்ட இருந்து பாயிண்ட் எடுத்து பேசி, இல்ல இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. பைபிள்ல இருந்து தான் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. உலகத்துல பெரிய பெரிய பேச்சாளர்கள், அப்புறம் இந்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெயினர்ஸ், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸை தான் பேசுறாங்க. அந்த காரியங்களை அவங்க எடுத்துதான் என்ன பண்றாங்க. ஆனா கர்த்தர் என்ற வார்த்தையை, இயேசு என்ற வார்த்தையை விட்டுட்டு வெறும் அந்த பிரின்சிபலை மட்டும் எடுத்து பேசுறாங்க. ஆனா எல்லாத்தையும் உண்டாக்கினவர் யாருங்க? நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் தான் இதை உண்டாக்குனார். பாரு, சி அப்படின்றார். வாங்க 1 சாமுவேல் 17 வாங்க. 1 சாமுவேல் 17 உங்க எல்லாருக்கும் தெரியும். தாவீதும் கோலியாத்து அந்த இன்சிடென்ட் வரும். 1 சாமுவேல் 17 பாத்தீங்கன்னா, தாவீது அந்த முழு இதை பார்க்க போறது. தாவீது போறான், அவன் அண்ணன்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறான். அப்போ வந்து கோலியாத் வந்து சவுலியும் இஸ்ரேல் ஜனங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நிந்தித்து கொண்டு இருக்கிறான், தேவனை நிந்தித்து கொண்டு இருக்கிறான். எல்லாம் பயந்துட்டு இருக்கானுங்க கோலியாத்தை எதிர்த்து போறதுக்கு. ஏன்னா அவன் கிட்டத்தட்ட 7-8 பயங்கரமான டால் மேனு, ஹெஃப்டி மேனு, ஒரு ஜெயண்ட் அவன். அவனை யாரும் எதிர்த்து போரிட முடியாது, யுத்த வீரன், இஸ் அ கிரேட் மேன் ஆஃப் வேலர். அந்த டைம்ல வந்து தாவீது வந்து அவனை பார்த்து பேசுறான் பாருங்க, எப்படி பேசுறான் பாருங்களேன். 1 சாமுவேல் 17 42 இருந்து படிங்க சிஸ்டர். 42, 43 படிங்க. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அடுத்தது ஒரு நிமிஷம், தாவீதை சபிக்கிறான். சரி, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இவன் தாவீதை பார்த்த உடனே என்ன பண்றான்? அவனை சபிக்கிறான். சரிங்களா? இவன் வந்து இவனு வார்த்தைகளை தான் யூஸ் பண்றான் பாருங்க. பிசாசு என்ன கொண்டு வருது? வார்த்தையை தான் கொண்டு வருது. வார்த்தைகளை வச்சு சபிக்கிறான். என்ன சபிச்சிருப்பான்றது பெருசா எழுதல, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனா ரொம்ப மோசமா பேசியிருப்பான். ஏன்னா தாவீது வந்து ரொம்ப
அவனை கம்பேர் பண்ணா ரொம்ப ஷார்ட்டா இருப்பான், ரொம்ப ரொம்ப ஒரு வாலிப வயசு பையன். அப்ப ரொம்ப ரொம்ப மெல்லிய ஒரு உடம்பு தான் இருந்திருக்கும், ரொம்ப ஒல்லியா இருந்திருப்பான், சாதாரணமா தான் இருந்திருப்பான் பாக்குறதுக்கு. அவனை வந்து சபிக்கிறான், ரொம்ப கேவலமா பேசியிருப்பான், பேசிட்டான். ஆனா தாவீது அதெல்லாம் கேட்டு பயப்படாம அவன் எப்படி வந்து பேசுறான் பாருங்களேன். 45 இருந்து படிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ ம், பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், ம், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ம், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி ம். பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். போதும் சிஸ்டர். யுத்தம் இன்னும் முடியவே இல்லை. கோலியாத்தை இன்னும் அவன் ஒன்னும் வீழ்த்தவே இல்லை. ஆனா எப்படி பேசுறான் பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் வந்து பார்க்கிறது, விசுவாசத்துல பார்க்கிறதுனா இதுதான். பிஃபோர் ஈவன் கோலியாத் வாஸ் ஸ்லேன், டேவிட் வாஸ் ஏபிள் டு see that. கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்பதாகவே தாவீதுக்குள்ள ஒரு பிக்சர் வந்துருச்சு. என்ன பிக்சர்? அவனை நான் வீழ்த்திட்டேன், கர்த்தர் அவனை என் கையில ஒப்படைச்சிட்டாரு, அவன் தலையை வெட்டிடுவேன், அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சான் பாருங்க. டீட்டெயிலா போயிட்டாங்க. அவன் தாவீது வந்து சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப டீட்டெயிலா பேசுறான். எப்படி உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைக்கும் உன்னுடைய சரீரத்தை கொடுப்பன்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், கோலியாத்துக்கு எப்படி இருந்திருக்கணும். பொடியன் வந்து எப்படி சொல்றான், ஒரு பொடியன் வந்துட்டு என்ன சொல்றான், பாரு என்ன பண்ற போறான் பாரு அப்படின்னு தைரியமா பேசுறான். இதுதான், இது எப்படி தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வந்துச்சு? சவுலும் வந்து தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா தான். இஸ்ரேல் ஜனங்கள் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் தான். சோ முழு தேசத்தின் மேலேயும் தேவனுடைய கரம் இருக்குது. முழு தேச இஸ்ரேல் ஜனங்கள் மேல கூட ஆண்டவர் வந்து உடன்படிக்கையில இருக்கிறார். ஆனாலும் உடன்படிக்கையில இருந்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும், சவுலுக்கும் மற்றவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேலை செய்யல. ஆனா தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம், ஒரு கிரேட் எக்ஸீடிங்லி கிரேட் ஃபெய்த், எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஒரு விசுவாசம் வந்து வேலை செய்யுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது வந்து அவனோட லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா, அவன் வனாந்திரத்துல போய் ஆடு மேய்க்கும் பொழுது அவன் வெறும் ஆடை மட்டும் மேய்க்க மாட்டான், ஆடுகள் பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஆடு மேய்ஞ்சி, நீங்க ஒன்னும் ஆடை போய் ஊட்டிலாம் விட வேணாம் பாத்தீங்களா, அது பாட்டுக்கு மேய போகுது, ஆடுங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா ஆண்டவரை துதிச்சு பாடிட்டு இருப்பான், ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், ஜெபம் பண்ணுவான், வார்த்தைகளை தியானம் பண்ணுவான், தேவனோட வார்த்தைகளை தியானம் பண்ணுவான். அதனாலதான் தாவீது வந்து சங்கீதம் 1 எப்படி எழுதுறாரு பாருங்க, இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் எழுதுறாரு. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்றாரு தாவீது. சிறு வயதுல இருந்தே அவருக்கு வந்து இந்த மாதிரி வனாந்தரத்தில் இருக்கும்போது இதுதான் பண்ணியிருக்காரு. உட்கார்ந்தவர் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது, ஆண்டவரை துதித்து பாட வேண்டியது, ஆண்டவரோட வார்த்தையை எடுத்து தியானம் பண்ண வேண்டியது, அதை அறிக்கை பண்ண வேண்டியது, பேச வேண்டியது. அதனாலதான் சவுல் கிட்ட சொல்றான்ல தாவீது, ஒரு தடவை ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, அதையே நான் கொன்று போட்டேன், இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் அப்படின்னு கேட்கிறான். இவனும் அதே மாதிரிதான், சிங்கம் கரடியை கொன்ன மாதிரி இவனையும் நான் கொண்டு போடுவேன் அப்படின்றது ரொம்ப போல்டா சொல்ல முடியுது அவனால. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். He was very strongly built on the foundation that is the word of God. தேவனுடைய வார்த்தை என்ற அஸ்திவாரத்தின் மேல தன்னுடைய வாழ்க்கையை அவன் கட்டி இருந்தான். அதனாலதான் இவனை அடிக்கிறதுக்கு முன்பதாகவே அவன்கிட்ட போய் தைரியமா சொல்றான், இந்த பாரு ஆண்டவர் உன் என் கையில ஒப்படைப்பாரு, உன் தலையை நான் வெட்டுவேன், உன்னுடைய சரீரத்தை தூக்கி ஆகாயத்து பறவைக்கு நான் போடுறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சவால் விடுறான். அதே மாதிரி பண்ணனா இல்லையாங்க, அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான். இவன் கையில பட்டயம் கிடையாது, தாவீது கையில பட்டயமே கிடையாது. ஆனா கோலியாத்தோட பட்டயத்தை உருவியே அவன் தலையை வெட்டினான். சோ என்ன இவன் மனசுக்குள்ள விசுவாசத்தின் மூலமாக என்ன பார்த்தானோ அதை அப்படியே வந்து பேசுறான், அது அப்படியே நடக்குது. சோ இதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது, இதுதான் வந்து நிறைய பேருக்கு கேள்வி. அப்படின்னா பிரதர் அப்படியே உட்காந்து சும்மா ஏதாவது இமேஜின் பண்ண அப்படி ஒர்க் ஆகாது பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அப்படியே உட்காந்து இமேஜின் பண்ணா எல்லாம் நடந்துரும். இல்ல, அப்படியும் ஒர்க் ஆகாது. அதையும் நான் சொல்லிடுறேன். இது எப்படி நடக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க 1 கொரிந்தியர் 2. எப்படி தாவீதுக்கு நடந்துச்சு, இது எப்படி எனக்கு நடக்கும் இன்னைக்கு. சரி, தாவீதுக்கு நடந்தது நான் சொன்ன எப்படி நடந்துச்சுன்னா, அவன் வார்த்தையில தியானமா இருந்தான், இரவும் பகலும் தேவனை துதித்து கொண்டே இருந்தான். அவன் இருதயம் ஃபுல்லா தேவனுடைய
வார்த்தையினால நிறைஞ்சிருந்துச்சு. அவன் வாய்கள் ஃபுல்லா தேவனுடைய துதிகளை மட்டும் பாடிக்கொண்டு இருந்துச்சு. அதனால அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வேலை செஞ்சுச்சு. ஆமென். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில இருக்கிற இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்க. இன்றைக்கு நமக்கு எப்படி இது வேலை செய்யுது? இததான் பவுல் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 2:9 போடுங்க. 1 கொரிந்தியர் 2:9. எழுதி இருக்கிறபடி ம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ம். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஓகே. இந்த வசனம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான வசனம் இல்ல? தேவன் மனுஷனுக்கு வைத்ததை எந்த கண்ணும் பார்க்கல, எந்த காதும் கேட்கல, எந்த இருதயமும் அதை புரிஞ்சு கொள்ளல. கரெக்டா? நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால தேவன் வச்சிருக்கிறதெல்லாம் புரியாது பிரதர். இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த கண்ணும் காணல, அஹ், எந்த காதும் கேட்கல, அப்புறம் வேற என்ன போட்டிருக்கு? அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதனால இட் இஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த பிளான்ஸ் ஆஃப் காட், த திங்ஸ் ஆஃப் காட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்லா இந்த ஒரு வசனத்தை வச்சுதான் பேசுவாங்க. ம். வசனத்தை, அதாவது நம்ம ஊர்ல பிரச்சனைனா அந்த ஒரு வசனத்தை மட்டும் வச்சுப்பாங்க. ஃபுல்லா படிச்சாதானே தெரியும். மேலையும் படிக்கணும், கீழேயும் படிக்கணும். ஒரே வசனத்தை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. நம்ம ஊர்ல பிரச்சனையே தான். ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து வச்சுப்பாங்க. அந்த ஒரே வசனத்தை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டார் ஆண்டவர், இப்படி சொல்லிட்டார் ஆண்டவர், எதுவும் புரியாது. ஆண்டவரோடதெல்லாம் புரியாது பிரதர், அதெல்லாம் கஷ்டம் பிரதர். எந்த காதும் கேட்கல, எந்த கண்ணு உனக்கு மட்டும் புரிஞ்சிருமா? இத்தனை இத்தனை வருஷம் ஒருத்தனுக்கும் புரியல, உனக்கு எப்படி புரியும்? சின்ன பையன் நீ. அப்படின்லாம் பேசுவாங்க நிறைய பேர். அது கிடையாது. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. என்ன சொல்றாரு? இது ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த காரியம். ஏசாயா 64 எல்லாம் வருது. 64, 65 தான் இந்த வசனம் வருது. ஏசாயா தான் சொல்றாரு, தேவன் உண்டாக்கி வைத்தத எந்த கண்ணும் காணல, எந்த காதும் கேட்கல, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் அது புலன்படல. எது? வாட் காட் ஹஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தோஸ் ஹூ லவ் ஹிம். அந்த வசனம் திரும்ப போடுங்க. 9, 1 கொரிந்தியர் 2:9. தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க காரியம். சோ தம்மை நேசிக்கிறவர்களுக்காக வைத்த காரியமா? அப்படின்னா அது யாருக்காக வச்சிருக்கு? நமக்காக தான் வச்சிருக்கு. நம்ம தேவனை நேசிக்கிறதுனாலதான் நம்ம ரட்சிப்பை அடைஞ்சிருக்கோம். ஆமென். Since we love God and since God loves us only, we have now received salvation. ரட்சிப்பே ஒரு ஆதாரம். it is a proof that you are in love with God. ஆமென். நீங்க ரட்சிப்பு அடைஞ்சது தான் ஒரு பெரிய ஆதாரங்க. நிறைய பேர் இதை சொல்றாங்க, நீ ஆண்டவரை நேசிக்கிறாயா அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வந்துருது. ஐயோ, நான் நிஜமா நேசிக்கிறேன்னா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் ரட்சிப்பை ஏத்துக்கொண்டிருக்கீங்க. உலகத்துல எல்லாரும் ரட்சிப்பு அடைஞ்சிட்டானா? உலகத்துல எல்லாரும் இயேசுவை ஏத்துக்கொண்டானா? கிடையாது. நீங்க இயேசுவை நேசிக்கிறதுனாலதான் இயேசு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டீங்க. யூ ரிசீவ்டு சால்வேஷன் பிகாஸ் யூ லவ்டு ஜீசஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அறகுறையா ஏதோ ஒருத்தர் சொல்றதை வச்சு நீங்க உங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ். இதுதான் நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. ஆண்டவரை நீ நேசிக்கிறாயா? ஆண்டவருக்காக நீ என்ன செய்தா? நீ ஒரு பாவி. ஆண்டவரை நீ இது பண்ணிட்ட, ஆண்டவரை விட்டு போயிட்டேன்னா, you need to understand first of all, because you love God only, you are now saved actually. உங்க ரட்சிப்பே அது ஒரு proof. அது hallelujah. It is a proof, very proof that you have God in your life. It is a very proof that you love God. நீங்க ரட்சிப்படைஞ்சதுக்கே அது ஒரு ஆதாரம். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறீங்கன்னு தினமும் ஜெபம் பண்றீங்களா? that is a proof that you love God. ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கிறீங்களா? அது ஒரு ப்ரூஃப் நீங்க தேவனை நேசிக்கிறீங்கன்றதுக்கான. நீங்க எப்படி படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சுன்றது எனக்கு தெரியாது. ஆனா படிக்கணும்னு படிக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த ஒரு ஆசை வருது, அதை படிக்கிறீங்க பாத்தீங்களா? ஆண்டவரே, ஏதோ ஒரு காரணத்துக்காக படிக்கிறீங்களா? அதுவே ஒரு ப்ரூஃப் தான். உலகத்துல யாரு உட்காந்து பைபிள் படிக்கிறாங்க சொல்லுங்க? எவனும் படிக்க மாட்டான். ஆனா நீங்க உட்காந்து படிக்கிறீங்களே, நீங்க உட்காந்து ஜெபம் பண்றீங்களே, நீங்க போய் சபையில உட்காந்து மெசேஜ் கேட்கறீங்களே, நீங்க அந்த ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணி கேட்கறீங்களே செய்திய, அதுவே ஒரு ஆதாரம். நீங்க கர்த்தரை உங்க வாழ்க்கையில முதலிடத்துல வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவை என்ற அந்த ஒரு நிலையில இருக்கிறீங்க. நீங்க யூ வாண்ட் காட் இன் யுவர் லைஃப். தட் இஸ் வை யூ ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஹalleluya. ஆமென். இது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். சோ பவுல் எழுதுறார். என்ன எழுதுறார் பாருங்க. எந்த கண்ணும் காணல, எந்த காதும் கேட்கல, எந்த இருதயத்துக்கும் அது தோன்றவில்லை. எது? ஆண்டவர் தம்மை அன்பு கூறுவதற்காக வைத்திருக்கிற காரியம் சொல்லிட்டு, ஆனால் அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். 10வது வசனம். 1 கொரிந்தியர். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹalleluya. நமக்கோ சொல்லுங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
எந்த கண்ணும் பார்க்கல, எந்த காதும் கேட்கல, எந்த இருதயத்துக்கும் அது தோன்றவில்லைங்க. அது யார சொல்லுது? மற்றவர்கள். உலகத்துல இருக்கும் தோண மாட்டேங்குது. உலகத்துல கர்த்தரை அறியாதவன்ட்ட போயிட்டு கர்த்தர் சுகமாக்குவார் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தோன்ற மாட்டேங்குது. அப்படியா? எப்படி ஆக்குவாரு? அதெல்லாம் முடியாது அப்படின்றான். உன் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும், நீ இன்னைக்கு குப்பையில இருக்கலாம், ஆனா கர்த்தரை நம்பி வந்தனா குப்பையில இருக்கிற உன்னை ஆண்டவர் தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்வார்னு சொன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படிங்க? அதெல்லாம் எப்படி நடக்கும்? அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க அப்படின்னு. சரிங்களா? கர்த்தரை அறியாதவனுக்கு இதெல்லாம் இம்பாசிபிலிட்டியா இருக்குது. இதெல்லாம் நடக்க முடியாத காரியம், சாத்தியம் இல்லாத காரியம். அவன் கண்களுக்கு அது தோண மாட்டேங்குது, அவன் காதுகளுக்கு அதை அவன் கேட்கல, அவன் இருதயத்துக்கு அது தோணல. ஆனா நமக்கோ கர்த்தர் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக கொடுத்திருக்கிறாரு? இது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்காக உண்டாக்கி வைத்த சகலத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். So that we will know all the precious promises that God has given to us. ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற அற்புதமான வாக்குத்தத்தங்களை நம்ம பார்ப்பதற்காகவும் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவும் தான் ஆண்டவர் தமது ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். God has revealed them to us. அதை போடுங்க. Through his spirit, for the spirit searches all things, yes, the deep things of us. தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். சோ ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கு தத்தத்தையும் நீங்க படிக்கும் பொழுது அந்த பிக்சரை வந்து யார் தெரியுமா உண்டாக்குறா உங்களுக்குள்ள? பரிசுத்த ஆவியானவர் அந்த படத்தை உங்களுக்குள்ள உண்டாக்குவார். அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார் அப்படின்ற அந்த வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு படத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். என்ன உண்டாக்குவார்னா, உங்க பலவீனங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மேல இருக்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு படத்தை உண்டாக்குவார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஒரு படத்தை காமிச்சார். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ரொம்ப தெளிவா ஒரு படத்தை காமிச்சார். இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கைகள் ஆணி அடிக்கப்பட்டிருக்கு, உடம்பு முழுவதும் தழும்புகள், ரத்தம் அப்படியே கசிந்து கொண்டிருக்குது அவருடைய சரீரத்துல, எல்லா இடத்தையும் தழும்புகள் இருக்கு. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன்னுடைய சரீரத்துல எங்க பலவீனம் இருக்கோ அந்த பலவீனம் அந்த இயேசுவோட சரீரத்துல இருக்கதை நீ பாரு அப்படின்னாரு. உனக்கு கால்ல வலி இருக்கா, அவரோட கால்ல பாரு, அங்க ஒரு தழும்பு இருக்கும். உனக்கு இருதயத்துல பிரச்சனை இருக்கா, அவருடைய இருதயத்தை பாரு, அங்க ஒரு தழும்பை பார்க்கலாம். உனக்கு தலையில பிரச்சனை இருக்கா, அவர் தலையை பாரு, அங்க ஒரு தழும்பை நீ பார்ப்ப. So wherever you have a problem, look at the body of Jesus and you will see a stripe there. Hallelujah. உங்க வயித்துல பிரச்சனை இருக்கா, இயேசுவோட வயிற்றுல பாரு, அங்க ஒரு தழும்பு இருக்கும். உன் முதுகுல பிரச்சனை இருக்கா, அவர் முதுக பாரு, அங்க ஒரு தழும்பு இருக்கும். அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஒரு பயங்கரமான பிக்சர் ஒன்று காமிச்சார் எனக்கு. இது எப்படி இந்த படம் எனக்கு வந்துச்சு? அது என் விசுவாசத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. எனக்கு ஹீலிங்கான விசுவாசம் அடுத்த லெவலுக்கு போச்சு. நிறைய பேருக்கு நான் இதை வச்சு நான் வந்து ஊழியம் பண்ணும்போது நிறைய பேர் சுகமானாங்க. எந்த கண்ணும் இதை பார்க்க முடியல, எந்த காதும் இதை கேட்கல, எந்த இருதயத்துக்கும் தோன்றல. ஆனால் எனக்கோ கர்த்தர் தம்முடைய ஆவியினால் அதை வெளிப்படுத்தினார். ஏன் எனக்கு வெளிப்படுத்தினார்? தம்மை அன்பு கூறுவர்களுக்காக அவர் இதை வைத்திருக்கிறார். Hallelujah. Amen. He has reserved this for those who love him. So இன்னைக்கு அதான் சொல்றேன் பாருங்க, நீங்க அவருடைய சிலுவை நோக்கி கண்ணை மூடி அவர் சிலுவையை பார்க்கும் பொழுது அந்த தழும்புகள் ஒவ்வொன்றும் உங்களுக்காக தான். அதை நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இந்த தழும்பு உங்களுடைய காலில் இருக்க தழும்பு என்னுடைய காலின் சுகத்திற்காக. சோ இயேசு நாமத்தில் இப்பொழுதே நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் என் கால்கள்ல. ஏன்னா உங்களுடைய கால்கள்ல தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்க. 1 பேதுரு 2:24 சொல்லி இருக்கு, உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமானேன். சோ அந்த தழும்பு எனக்காக, என்னுடைய சுகத்திற்காக, இப்பொழுது என் கால்கள்ல சுகம் உண்டாகட்டும் அப்படின்ற அந்த பிக்சர் உங்களுக்குள்ள உள்ள வரும்பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாகுது. ஆமென். அதற்காக தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை எடுத்து நம்ம உள்ள போடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதற்கான படத்தை நமக்கு கொண்டு வருவார். சோ உள்ள வார்த்தையை போட வேண்டியது நம்ம வேலை. ஆனா அந்த வார்த்தையை எடுத்து நமக்கு ஒரு படத்தை உள்ள உண்டாக்கணும் பாத்தீங்களா, அந்த வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்வார். உள்ள வார்த்தை இருந்தா தான் படம் உண்டாகும். வார்த்தை இல்லாம படம் உண்டாகுது. தாவீதுக்கே அந்த படம் உண்டாச்சு. கோலியத்தை நான் வந்து அடிச்சிட்டேன், ஆண்டவர் என் கையில கொடுத்துட்டாரு, அவன் தலையை வெட்டிட்டேன் அப்படின்ற எப்படி அந்த விசுவாசத்துல ஒரு படம் அவனுக்குள்ள உண்டாகுது, அந்த எண்ணம் எப்படி உண்டாகுது? ஏன்னா உள்ள வார்த்தை இருக்குது. உள்ள வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை இருக்குது? உபாகமம் 28 தெளிவா போட்டிருக்குல்ல, உன் சத்துரு ஒரு வழியாக உனக்கு எதிர்த்து வருவான், 7 வழியாக ஓடி போவான். அந்த வசனத்தை போடு விஜய். உபாகமம் 28 7வது வசனமா 8வது வசனமா அந்த வசனத்தை போடு.
ம் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் ம் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ம் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ம் 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இல்லையா? ஆமென். ஹalleluya. ஒப்பு கொடுப்பார். சொல்லுங்க, ஒப்பு கொடுப்பார். என் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார். ஆமென். சோ தாவீதுக்கு இது உள்ள இருக்குது. இந்த வசனம் உள்ள உட்கார்ந்திருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேலை செய்தாங்க. இன்னைக்கு நமக்கு அதே ஆசீர்வாதம் தான் வேலை செய்யுது. கலாத்தியர் 3ல பவுல் தெளிவா எழுதுறாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ஆசீர்வாதம் வேலை செய்யுது. சோ சத்துருக்களை பார்க்கும்போது நீங்க இந்த வசனத்தை சொல்லணும். என் சத்துருக்களை முறியடிக்க தேவன் என் கையிலே அவர்களை ஒப்பு கொடுப்பார். 7 வழியாக வந்தாலும் ஒரு வழியா வந்தாலும் 7 வழியாக சிதறி ஓடி போவார்கள் அவர். They will come in one way and they will scatter in 7 ways. ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லணும். எப்போ அது சொல்ல வரும்? உள்ள இருந்தாதான் வரும். அப்போ உள்ள இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை வச்சு காட்டுவார். எப்படி உன் சத்துருவை நான் அடிக்கிறேன் பாருன்னு பரிசுத்த ஆவியானவர் காட்டுவார் உங்களுக்கு அந்த பிக்சர். இதுதான் ஆண்டவர் பாரு அப்படின்னு சொன்னார் அவங்கள. சி அப்படின்னு சொல்றது இதுதான் அந்த சி. உலகத்துல சொல்ற சி கிடையாது. அப்படியே உட்காந்துட்டு நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இமேஜின் பண்றதெல்லாம் நடக்கும். அது கிடையாது. உள்ள வசனம் இருக்கணும். உள்ள வசனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தோட கலந்து வேலை செய்வார். வேர்டு ஸ்பிரிட், நான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லாத்தையுமே, வார்த்தையை வச்சுக்கோங்க, ஆவியானவர் வச்சுக்கோங்க, 2 பேரும் வேலை செய்யணும். வெறும் ஸ்பிரிட்டும் வச்சும் வேலை செய்ய முடியாது, வெறும் வேர்டை வச்சும் வேலை செய்ய முடியாது. வேர்டு ஸ்பிரிட்டும் கலக்கணும். அப்போ என்ன நடக்கும்? அந்த ரிசல்ட்டை நீங்க பார்ப்பீங்க. ஹalleluya. அதே 1 கொரிந்தியர் 2க்கு வாங்க. 2ல அடுத்தது 12வது வசனத்தை போடுங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆமென். நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள்னு தமிழ்ல வருது. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க, now we have received not the spirit of the world but the spirit of who is from God, that we might know the things that have been freely given to us by God. சொல்லுங்க, freely given to us by God. தேவனால் நமக்கு இலவசமாய் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறேன். ஹalleluya. ஆமென். தேவனிடத்திலிருந்து இலவசமாய் ஏகப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டார். ரட்சிப்புல உங்களுக்கு எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துட்டார். இதைதான் நம்ம இதுக்கு முன்னாடி சீரீஸ்ல பார்த்தோம்ல, ரட்சிப்பின் ஊற்றுகள், வெல்ஸ் ஆஃப் சால்வேஷன். இலவசமா என்னெல்லாம் கொடுத்திருக்காரு? ஏகப்பட்ட காரியங்களை கொடுத்துட்டாருங்க. சுகம், ஆரோக்கியம், பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை, யூ நேம் இட், யூ ஹேவ் இட். எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறார். இதை அறிவதற்காக தான் அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளி இருக்கிறார். அது என்ன ரொம்ப அழகா போட்டிருக்குன்னா, இது இவர் உலகத்தின் ஆவியை போல இல்லையா. not that we have received not the spirit of the world but the spirit is from God. உலகத்தின் ஆவி இல்ல, இது தேவனிடத்துல இருந்து வந்த ஆவி. அவர் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுவார். ஹalleluya. சோ இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்க வசனத்தை எடுத்து உள்ள போடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்கிறதோ அது எல்லாமே நமக்கு புலன்பட ஆரம்பிக்கும், நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை சிலுவையில விடும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது அப்படின்னார். இட் இஸ் பினிஷ்ட் அப்படின்னார். இட் இஸ் பினிஷ்ட் அப்படின்னா அவர் எதற்காக இந்த பூலோகத்துக்கு வந்தாரோ, அவர் என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அதை அவர் வெற்றிகரமாக முடிச்சிட்ட பிறகுதான் அவர் போனார். அவர் அறகுறையா முடிச்சுட்டு போல அவர். ஆமென். இந்த சிமியோன் அப்படின்ற ஒரு மனிதர், தேவ மனிதர் இருந்தார். இயேசு பிறக்கும் பொழுது அவர் இந்த தேவாலயத்துக்கு வராரு. ஏன்னா இயேசு 8வது நாள் கொண்டுட்டு போறாங்க. யூத கலாச்சாரத்தின்படி அந்த 8வது நாள் கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த விருத்த சேதனம் எல்லாம் பண்ணுவாங்க, டெடிகேஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ 8வது நாள் போகும்போது சிமியோன் தேடி வர்றார். இயேசுவை பார்த்த உடனே கையில எடுத்துடுறாரு. இயேசு தூக்கிட்டு சொல்றாரு, இப்போ நான் ஆண்டவர்கிட்ட போவேன், ஏன்னா நான் தேவனோட ரட்சிப்பை நான் பார்த்துட்டேன். ஐ சீன் த சால்வேஷன் ஆஃப் த லார்ட் அப்படின்றார். இயேசுவை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? ஐ சீன் த சால்வேஷன் ஆஃப் த லார்ட். தேவனுடைய ரட்சிப்பையே நான் பார்த்துட்டேன்றார். மத்தேயில தூதன் அதான் சொல்றான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் தம் ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார். ஹalleluya. அதுதான் தூதன் சொல்ல, அவர் தம் ஜனங்களை அவர்கள் பாவத்திலிருந்து ரட்சிப்பார். சோ ஜீசஸ் இஸ் சால்வேஷன். சால்வேஷன்ன்றது தனி கிடையாது. ஜீசஸ் இஸ் சால்வேஷன். நம்ம நினைக்க சால்வேஷன் தனி, இயேசு தனி கிடையாது. இயேசுவே ரட்சிப்பாயிட்டார் இப்போ உங்களுக்கு.
சோ இயேசுவே உங்களுக்குள்ள வரும்போது ரட்சிப்பு நடக்குது உள்ள. இயேசுதான் வேலை பண்ணிட்டு இருக்காரு உள்ள. Hallelujah. So salvation is not just an experience. Salvation is a person called Jesus Christ who is living inside of you in the form of the Holy Spirit. So ரட்சிப்பு என்பது வெறும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒரு நிகழ்வு கிடையாது. அது இயேசு கிறிஸ்துவே இன்றைக்கு உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. The Holy Spirit is a representation of Jesus Christ who is living inside of you. சோ ஆவியானவர் உங்களுக்குள்ள வாழ்றதுனால இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால நீங்க இப்ப இயேசுவோட ரெப்ரசன்டேட்டிவா அந்த உலகத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க என்ன இப்போ இயேசுவோட பரிசுத்த ஆவியானவர் இருக்காருன்னா இயேசுவே உங்களுக்குள்ள இருக்கிறார். ஏன்னா அதே ஆவியானவர் தான் இயேசுக்குள்ளயும் இருக்கிறார். அன்றியும் இயேசுவை மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்தால் ரோமர் 8:11 அப்படின்னு போடுல. அன்றியும் இயேசுக்குள்ள இருந்து அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்தால் அப்படின்னா இயேசுக்குள்ள மரித்தோர்ல இருந்து எழுப்பினார்ல ஒரு ஆவியானவர், கல்லறையில இருந்து ஒரு ஆவியானவர் எழுப்புறாருல இயேசு, அதே ஆவியானவர் இப்ப உங்களுக்குள் வாசம் செய்யறாரு. So your spirit and Jesus spirit is the same spirit. So இயேசுவுடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் இப்போ ஒரே ஆவிதான், வேற வேற ஆவியும் இல்ல. உங்களுக்கு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆவி, உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியர் ஆவி, அதெல்லாம் கிடையாது. சேம் ஸ்பிரிட். வாட் ஜீசஸ் says you are having inside. ஆமென். சோ இப்ப நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஜீசஸ் தான் இருக்கீங்க. அதனாலதான் இயேசு வந்து மார்க் 16:17 சொல்றாரு, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவாய் அப்படின்றாரு. அப்படின்னா என்னது? நான் பண்ணதெல்லாம் நீனும் பண்ணுவாரு. யோவான் 14 சொல்றாரு, நான் செய்தது செய்வாய், நான் செய்ததுக்கு மேலான காரியங்களையும் செய்வேன்றார். இது எல்லாம் நமக்கு எப்படி நமக்கு புலன்படுது? இதெல்லாம் நமக்கு எப்படி? இதுதான் எந்த கண்களும் காணவில்லை, எந்த காதும் கேட்கவில்லை, எந்த இருதயத்துக்கும் தோன்ற, புரியுதுங்களா? இதுதான் தோன்றல். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் கிடையாது. The Old Testament saints did not have such a privilege. இதான் ஏசாயா எழுதுறாரு. ஏசாயா வந்து கிட்டத்தட்ட 700-800 வருஷத்துக்கு முன்பதாக இது எழுதுறாரு. எந்த கண்ணும் காணவில்லை, எந்த காதுகளும் கேட்கவில்லை, எந்த இருதயத்துக்கும் இது தோன்றவில்லை. ஆனால் தேவனோ இதை தமக்கு தம்மேல் அன்பு கூறுறவர்களுக்காக வைத்திருக்கிறார் அப்படின்ற. அது யாரு? அது நீங்களும் நானும் தான். ரட்சிப்பை சுதந்திரிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இத்தனை வருஷம் யாருமே பார்க்காத ஒரு அனுபவத்தையும் ஒரு பார்க்காத காரியங்களையும் நம்ம பார்க்கறதுக்கான ஒரு இதை ஏற்படுத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாரு, சி அப்படின்றார். பாரு, யாருமே இது வரைக்கும் பார்க்கல இப்படிப்பட்ட காரியங்களை, அதை நீ பார்க்க ஆரம்பின்றார். யாருமே இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கல, அதை நீ கேட்க ஆரம்பின்றார். யாருக்குமே இப்படிப்பட்ட காரியங்கள் இதயத்தை தோன்றல, அது உனக்கு உண்டாகட்டும் விசுவாசத்தினால அப்படின்றார். அதனாலதான் என்னன்னா வசனத்தினால நம்ம இருதயத்தை நாம் என்ன பண்ணணும்னா நிரப்பிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா வசனம் உள்ள போக பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து நமக்கு தேவன் என்ன உண்டாக்கி வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு காண்பித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். As you fill your heart with the word of God, the Holy Spirit will work in your heart and show to you what God has prepared for you. ஆமென். தம்மேல் அன்பு கூறுவர்களுக்கு அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை அவர் காண்பித்துக் கொண்டார். He will show what he has prepared for those who love him. அதுதான் அந்த வசனம் பவுல் எழுதுறார். ஆமென். சோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாத்தீங்கன்னா எரிகோ மதில் மாதிரி இருக்குன்னு இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. எரிகோ மதில் மாதிரி இருக்கு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கான்ஸ்டன்டா சொல்லுவாங்க விசுவாசிகள், நான் கேள்விப்பட்டிருக்கேன். கோலியாத்து மாதிரி இருக்கு பிரதர் பிரச்சனைன்னுவாங்க, அடுத்தது எரிகோ மதில் மாதிரி இருக்கு பிரச்சனைன்னுவாங்க. சரிங்களா? கோலியாத்து எரிகோ மதில் ரெண்டுமே விழுந்துருச்சு, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இது ரெண்டுமே நிக்கல, ரெண்டுமே விழுந்துருச்சு. சந்தேகம் வந்தா யோசுவா 6:1 சாமுவேல் 17 எடுத்து படிங்க திரும்ப. ரெண்டுமே விழுந்துருச்சு, அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா ஏன் இதை வந்து ரொம்ப மேக்னிஃபை பண்றாங்க? ஏன் ரொம்ப மேக்னிஃபை பண்றாங்கன்னா சில காரியங்கள் அவங்களுக்கு தெரியாம போயிருது. வாங்க 2 கொரிந்தியர் 4:17-18. சோ இதை மேக்னிஃபை பண்றதுனாலதான் ஆசீர்வாதங்களை வந்து அவங்களால அனுபவிக்க முடியல. இது வந்து ஒரு பெரிய பேரியரா இருக்கு, ஒரு பெரிய தடையா இருக்குது. ஏன் பண்றீங்கன்னா பாருங்க பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:17. சிஸ்டர் படிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஓகே,
நீங்க திரும்ப அந்த முந்தின வசனத்தை போடுங்க, 17வது வசனத்தை போடுங்க. ஓகே, நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா இன்னும் தெளிவா இருக்கும். தமிழ்ல வந்து கொஞ்சம் அதோட இது வந்து சரியா வரல. நீங்க இங்கிலீஷ்ல பாருங்க, நான் எக்ஸ்பிளைன். ஃபார் அவர் லைட் அஃப்ளிக்ஷன், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், யுவர் அஃப்ளிக்ஷன் இஸ் அ லைட் அஃப்ளிக்ஷன் விச் இஸ் பட் ஃபார் அ மோமெண்ட். மேலும் காணப்படுவரை படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். சோ எல்லா உபத்திரவமும் அதி சீக்கிரத்தில் நீங்கும், அது லேசான உபத்திரவம். இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்க. எவ்ரி அஃப்ளிக்ஷன் தட் யூ கோயிங் த்ரூ, every obstacle that you are facing, every wall of Jericho that you are facing, every Goliath that you are facing is a light affliction which is for a moment. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், போராட்டமும், வியாதியும், எரிகோ மதிலும், கோலியாத்தும் எப்படி இருக்குதா? அதி சீக்கிரம் நீங்குகிற லேசான உபத்திரம். இதை ஃபர்ஸ்ட் உள்ள இறக்கிக்கணும். இந்த பாட்டெல்லாம் நல்லா பாடுவோம்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவும். நல்லா பாடுவோம், ஆனா நம்ப மாட்டோம். அதுதான் பிரச்சனை நம்ம கிட்ட. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நான் ஒரு தடவை பாடும்போது எனக்கு தோணுச்சு, ஆமால எல்லா உபத்திரமும் வந்து அதிசீக்கிரம் நீங்கி விடும் தான் போட்டிருக்கேன். ஆனா நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம் மனசுல, இது போகவே போகாது போலயே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையாங்க? நம்மள பிசாசு அப்படி நம்ப வச்சிடறான். இது போகவே போகாது, வாழ்க்கை ஃபுல்லா இந்த பிரச்சனையிலே தான் நீ வாழணும், இந்த வியாதியிலே தான் கிடக்கணும், இந்த வியாதியிலே தான் நீ மரித்து போவ, இந்த கடன் பிரச்சனையில தான் வாழ்வ, நீ வந்து வாழ்க்கையில வாழாதான் இருப்ப, தலையா இருக்க மாட்ட அப்படின்னு பிசாசு நம்மள நம்ப வச்சிருந்ததுனால பாட்டெல்லாம் நல்லா பாடிடுறோம். அது சீக்கிரத்தில் நீ கையெல்லாம் தட்டி வர பாடுறோம், இந்த லேசான உபத்திரவம். ஆனா கொஞ்சம் உட்காந்து யோசிங்களேன், எவ்வளவு அழகா பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. எவ்ரி அஃப்ளிக்ஷன் இஸ் லைட் அண்ட் இஸ் ஃபார் அ மோமெண்ட். சொல்லுங்க, எல்லா உபத்திரவமும் லேசானது, கொஞ்ச நேரத்துக்கு தான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய நற்செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. இது பவுல் மட்டும் சொல்லல, இன்னொருத்தரும் சொல்லியிருக்காரு. அடுத்தது வரேன். பவுல் மட்டும் தான் பிரதர் சொன்னான்னா, அதுக்கு தான் நிறைய யாரெல்லாம் சொன்னான்னு எடுத்து வச்சிருக்கேன் லிஸ்ட். ஏன்னா நம்மளுங்க அதையும் சொல்லுவாங்க, பவுல் மட்டும் தானே சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, பவுல் மட்டும் தானே இப்படி சொன்னாரு சொல்லிட்டு திருப்பி அந்த வசனத்தை போடுங்க. So பாருங்க, இங்கிலீஷ்ல வாங்க, கரெக்டா வரும். For our light affliction which is but for a moment is working for us a far more exceeding and eternal glory. இதை வந்து கண்டினியூஸா படிக்கணும். while we do not look, அதாவது முதல் வசனத்துக்கு போங்க. அதாவது the far more exceeding and eternal weight of glory. மேலும் இது தமிழ்ல எப்படி வருது? இங்க நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறதுன்னு போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க தமிழ்ல. அது ஏன் ஃபுல் ஸ்டாப் வச்சாங்கன்னே தெரியல. ஃபுல் ஸ்டாப்பை வைக்க கூடாது. இட் இஸ் a continuous statement. கரெக்டா? அதாவது எப்படி வருது? நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இங்கிலீஷ்ல வந்து எக்ஸீடிங் அண்ட் இட்டர்னல் வெயிட் ஆஃப் க்ளோரி. அதாவது இந்த எக்ஸீடிங் அண்ட் இட்டர்னல் வெயிட் ஆஃப் க்ளோரி, அதிகமான நித்திய கன மகிமை எப்ப உண்டாகுமா? அடுத்த வசனம் போடுங்க. while we do not look at the things which are seen. அதாவது எப்ப அது உண்டாகுமா? நீங்க காண்கிறதை, காணப்படுகிறதன் மேல உங்க கண்களை வைக்காம, while you do not look at the things which are seen but that the things which are not seen. படுகிறவைகளை நீங்க என்ன பண்ணுமா? பார்க்காம. அதாவது நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, வியாதியை பாக்குறீங்களா? வியாதி தெரியுதுல்ல உங்களுக்கு? எப்படி தெரியுது? ரிப்போர்ட் மூலமா தெரியுது. வியாதி, கடன் பிரச்சனை தெரியுதா? தெரியுது. எப்படி தெரியுது? பேங்கை பார்த்தா ஒரே நெகட்டிவ் பேலன்ஸா இருக்குது. வீட்டுக்கு வரான், கலெக்ஷன் ஏஜென்ட் வீட்டுக்கு வரான், தெரியுதா இல்லையாங்க? எல்லாம் தெரியுது. பர்ச தரதா காசு இல்ல. இதெல்லாம் தெரியுது. ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் see. இது எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. விஜய் வசனத்தை போடு, எடுக்காத வசனத்தை, சொல்ற வரைக்கும் வசனத்தை எடுக்காத. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது கண்ணுல. while we do not look at the thing. அதாவது எப்போ வந்து அந்த அதி கனமான மகிமையும் அந்த when you will see the exceeding weight of his glory, while you do not look at the things which are seen but at the things which are not seen. புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது தேவனுடைய மகிமை அது எப்போ நீங்க பார்க்க முடியுமா? the weightiness of his glory. ஆண்டவருடைய அதி கனமான, அது ரொம்ப அழகா எழுதுறாரு பவுல். the weight of his glory அப்படின்றாரு. அப்படின்னா அவரோட மகிமை அவ்வளோ ஒரு கனம் உள்ளதான். அது எப்போ நீங்க பாப்பீங்களா?
எப்போனா நீங்க காண்றது மேல உங்க போக்கஸ் இல்லாம காணாதது மேல உங்க போக்கஸ் வைக்கும்போது. எத்தனை பேருக்கு புரியுது? இது இது புரி இது 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 புரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் புரிஞ்சிருங்க உங்களுக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நீங்க டவுட் கேட்கலாம். புரிஞ்சிருச்சுன்னா ஒரு இதை போட்டு விடுங்க. எனக்கு ஒரு இதை போடுங்க. புரியலன்னா அன்மியூட் பண்ணிட்டு புரியல பிரதன் கேளுங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா இது புரியறது ரொம்ப 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 முக்கியம். சிஸ்டர் விஜய் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அதாவது நீங்க எப்ப ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியும் தெரியுமா உங்க வாழ்க்கையில? when you shift the focus from what you see to what you do not see. இது புரிஞ்சிருச்சா? சிம்பிளா சொல்லிருக்கேன். இதுதான் அங்க சொல்றாரு. while we do not look at the things which are seen but at the things which are not seen. முந்தின வசனம் போங்க, 17வது வசனம் போங்க. is working for us a far more exceeding an eternal weight of glory. அதாவது அந்த glory எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? far more exceeding அப்படின்னா மிகவும் அதிகமான நித்திய கனம், அதாவது இட் இஸ் far, அதாவது நீங்க கற்பனை பண்ண முடியாத ஒரு மகிமை. அது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுடைய உபத்திரவம் லேசானது. உங்க உபத்திரவம் ஒரு காலத்துக்கு தான், ஒரு டெம்பரரி தான். சரிங்களா? இட் இஸ் நாட் இட்டர்னல். யுவர் அஃப்ளிக்ஷன்ஸ் ஆர் நாட் இட்டர்னல். யுவர் அஃப்ளிக்ஷன்ஸ் ஆர் நாட் பெர்மனன்ட். ரொம்ப தெளிவா எழுதுறாரு. உங்களுடைய உபத்திரம் எப்படி? லேசான உபத்திரம், அதிசீக்கிரம் நீங்கிவிடும். ஃபார் அ மோமெண்ட். ரொம்ப அழகான வார்த்தைகள் பவுல் யூஸ் பண்ண. ஃபார் அ மோமெண்ட் என்னது? கொஞ்ச நாள் தான், ரொம்ப 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 குறுகிய காலம். ஃபார் அ மோமெண்ட் யோசிச்சீங்கன்னா குறுகிய காலம் இருக்குங்க. லைஃப் டைமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உட்காந்துரும் வீட்டுல தப்பளங்கால் போட்டு உட்காந்துரும் உபத்திரம். நிறைய பேர் உபத்திரம் தான் வாழ்க்கை பிரதர் அப்படின்னு நினைச்சனாலதான் சப்பளங்கால் போட்டு உட்காந்துருக்கு உபத்திரம். வீட்டுல போக மாட்டேங்குது. அப்புறம் யாரையாவது கூப்பிட்டு துரத்த வேண்டியதா இருக்கு. ஐயா துரத்துங்க ஐயா, போக மாட்டேங்குது ஐயா அப்படின்னு சொல்லி யாரையாவது கூப்பிட்டு துரத்தணும். பாருங்க, எவ்ரி அஃப்ளிக்ஷன் இஸ் ஃபார் அ மோமெண்ட் அண்ட் இட் இஸ் அ லைட் அஃப்ளிக்ஷன். wants to show his exceedingly eternal weight of glory while you focus. next verse, அடுத்த வசனம். while you focus on the என்னது? நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணும்போது? what you do not see. நீங்க காணாதவைகளை பார்க்கும் பொழுது. அதுதான் அவர் எழுதுறாரு. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். for the things which are seen are temporary and the things which are not seen are eternal. so நீங்க பாக்குற காரியம் எல்லாமே எப்படி இருக்குது? நீங்க பிரச்சனையை பாக்குறீங்கல்ல, பிரச்சனையை பார்க்க முடியுது உங்களால. யூ கேன் see the problem. அதை பாக்குறதுனாலதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. காணப்படாதவைகள்னு ஒண்ணு இருக்குது. அது என்னது? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள். காணப்படாதது என்னதுங்க? வசனத்துல ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்கள்ல தான் நீங்க என்ன பார்க்கல. இப்ப ஹீலிங் வந்துரும். டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது, உனக்கு இந்த வியாதி எல்லாம் இருக்குதியா அப்படின்னு. சரிங்களா? ஐயோ இப்படி இருக்குது, என்ன பண்றது? என் பொண்டாட்டி பிள்ளை யார் பாக்குறது? நான் போயிட்டா யார் சோறு போடுறது அவங்களுக்கு? இப்படி போயிடும். உன்ன வைஃப் ஐயோ உங்களை விட்டு நான் என்ன பண்ணுவேன், நீங்க இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னு ஒரே ஒப்பாரி தான். என்ன ஆகும்? 13ல நடந்த ஒப்பாரி நடக்கும் வீட்டுல. அப்படியே ஒப்பாரி வச்சு களைப்படைஞ்சு அப்புறம் யாராவது ஒரு மேன் ஆஃப் காட வீட்டுக்கு கூப்பிடுறது. அப்புறம் அவர்கிட்டையும் ஒப்பாரி வைப்பாங்க உட்காந்து. நிறைய நேரம் இந்த ஹீலிங்க்கு எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒப்பாரி காமிச்சிருவாங்க. இப்படி ஆயிடுச்சுன்னு உடனே ஆண்டவர் சொல்ல, தயவுசெய்து அவங்களுக்கு கொஞ்சம் நிறுத்த சொல்லி நீ ஜோம் பண்ணு. இயேசுவே பண்ணாரு பாருங்க. எவிரு வீட்டுக்கு போற எல்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்க. எல்லாம் கிளம்பு, வெளியே போ. உன்ன என்ன ஒப்பாரி வைக்க கூப்பிட்டாங்க, எல்லாம் வெளியே போ கிளம்பு. அந்த பிள்ளைய நான் எழுப்பி விடணும், எல்லாம் ஒப்பாரி வச்சிருக்க, எழுப்போ அப்படின்ட்டு. இந்த ஒப்பாரி வைக்கிறதுல ஆண்டவர் பிடிக்காத காரியம். உங்க பிள்ளைங்க ஒப்பாரி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் உங்க பிள்ளை வீட்டுல ஒப்பாரி வச்சா உங்களுக்கு பரவாயில்ல, என் பிள்ளை ரொம்ப ஹம்பிளா இருக்கிறா, ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்வீங்களா? பலார்னு ஒண்ணு கொடுப்பீங்க. ரெண்டு கரெக்டா சொல்லிருக்கீங்க. நம்ம தான் கிறிஸ்துவத்துல ஒப்பாரி வச்சா ஹம்பிள்னு நினைக்கிறோம். எங்க இருந்தா இதெல்லாம் பிடிச்சாங்கன்னு தெரியல. ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு என்ன ஹம்பிளாம். அது சில நேரங்களில் பரிசுத்தாவே நம்ம எடைப்படும் போது நம்ம அழுகிறோம். அதெல்லாம் வேற, விடுங்க. அது ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கிறது பாருங்க. அதெல்லாம் ஹம்பிள்னஸ் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் தாழ்மை எல்லாம் கிடையாது. அது அவிசுவாசம் ஒப்பாரி வைக்கிறது. அப்பனா ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, அதான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சா நீங்க அழுறீங்க, தைரியமா இருப்பீங்க. தாவீது மாதிரி பெலிஸ்தியனை பார்த்து உன் தலையை வெட்டி உன் கையில கொடுக்குறேன் பாருன்னுவீங்க. ஆமென். சோ பாருங்க, காணாதது எல்லாமே எங்க இருக்கு? வசனத்துல இருக்குது. சோ இப்போ உங்களுக்கு ஹீலிங் வேணும்.
வசனத்துல என்ன போட்டிருக்கு? டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்தா ஹீலிங் உங்களுக்கு உடம்பு அவ்வளவுதான் அவுட், இனிமேல் சரியா ஆகாது அப்படின்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இவ்வளவுதான்ப்பா நீ முடிஞ்சிச்சு உன் கதைன்ட்டாரு. ஆனா வசனத்துல என்ன போட்டிருக்கு? மத்தேயு 8:16-17 அவர் தாமே உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், உங்கள் நோய்களை சுமந்தார். அப்போ இத நீங்க இன்னும் பார்க்கல, ஆனா அது உள்ள இருக்குது வசனத்துக்குள்ள. இப்போ உங்க போக்கஸ நீங்க பாக்குற டாக்டர் ரிப்போர்ட்ல இருந்து எடுத்து வசனத்து மேல வைக்கணும். ஹalleluya. டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது உனக்கு எல்லாம் இருக்குன்ட்டு, அது மேல மாத்தி உங்க போக்கஸ வைக்கணும். எது மேல வைக்கணும்? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார் அப்படின்ற அந்த வசனத்தின் மேல வைக்க 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 அந்த காணாத அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிச்சு. Hallelujah. All the unseen blessings which is hidden in the word of God will start manifesting in me. அதுதான் பவுல் எப்படி எழுதுறாருன்னா, காண்கிறதோ அநித்தியமானது, காணாததோ நித்தியமானது. வாட் யூ see is temporary, what you do not see is eternal. சோ நீங்க பாக்குற டாக்டர் ரிப்போர்ட் டெம்பரரி ரிப்போர்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பாக்குற சிம்டம்ஸ், உங்க பாடியில பாக்குற சிம்டம்ஸ் டெம்பரரி. நீங்க உணர்ற காரியங்கள் டெம்பரரி. உங்களோட கடன் பிரச்சனை டெம்பரரி, உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம் டெம்பரரி. இது எல்லாம் டெம்பரரி. எது பர்மனன்ட்? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் தான் பர்மனன்ட். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? அது டெம்பரரி. வசனத்துல என்ன போட்டிருக்கு? உன் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள், சமாதானம் பெரிதா இருக்கும். அதுதான் இட்டர்னல். அதை புடிச்சுக்கோங்க, இதை புடிச்சுக்காதீங்க. நிறைய பேர் இதை புடிச்சுக்கிட்டனாலதான் அதை விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா, ஆமென். புரியுதா உங்களுக்கு? இதுதான் பவுல் அங்க எழுதுறாரு. அந்த டெஸ்டிமோனி போடுங்க விஜய், அதை டிஸ்பிளே பண்ண விஜய், அந்த டெஸ்டிமோனிய. ஓகே, உங்களுக்கு தெரியுதா? இதை ஃபுல் ஸ்கிரீன் பண்ண எல்லாருக்கும் தெரியுற மாதிரி. ஓகே சிஸ்டர் படிங்க. சிஸ்டர் நீங்க. Praise the Lord, brother. Greetings. Good news. Yesterday I took scan for the abdomen and blood test. The results are very good. You have prayed and helped me to remove the cyst and the stone in kidney. Now it is gone. Creatine is normal. As you know, already stomach pain, back pain, and hand pain gone when you prayed. I thank God for healing me and made me like him, as you mentioned in verse 1 John 4:17. Thank you so much for helping me in the right time. ஆமென். ஸோ இந்த பிரதரை நான் மே மாசம் சந்திச்சேன். ஸோ சந்திக்கும் பொழுது இந்த பிரதர் சும்மா கேஷுவலா பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர் ஊழியத்தை பத்தி எல்லாம் கேட்டு சொல்லிட்டு இருந்தேன். விசுவாசி தான் அவரு. சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசின பிறகு சொன்னார், பிரதர் எனக்கு நிறைய சரீரத்துல ப்ராப்ளம் இருக்கு பிரதர், ஜோம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. நாங்க கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னார், எனக்கு ரொம்ப முதுகு வலி பிரதர், கார்லாம் ரொம்ப தூரம் ஓட்டிட்டு போனா என்னால எந்திரிக்கவே முடியாது, கார்ல இருந்து வெளியே வரவே முடியாது, அப்படி ஒரு முதுகு வலிக்கும். ஆனாலும் நான் ஓட்டிட்டு தான் வரேன் காரை, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னாரு. சரி ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணுவோம்னு சொல்லி கை வச்சு ஜோம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அவருக்கு சுகமானது அவரோட முதுகு வலி கம்ப்ளீட்டா சுகமாயிருச்சு. அவர் கார்ல இருந்து எந்திரிச்சு இறங்குறாரு, உட்கார்றாரு, இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, குனிறாரு, வலியே இல்லை. அவருக்கு ஆச்சரியம், பிரதர் என்ன பிரதர் வலியே இல்ல பிரதர், யூஸ்வலா நான் கார்ல உட்காந்து எந்திரிச்சேன்னா எனக்கு பயங்கரமா வலிக்கும், ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்றாரு. அப்புறம் உடனே லைனா லிஸ்ட் சொல்றாரு. நீங்க பாத்தீங்களா? அதை டிஸ்பிளே பண்ணுங்க திரும்ப, அதை டிஸ்பிளே பண்ணி வைங்க. இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு லைனா சொல்றாரு. கிட்னி பிரச்சனை வரைக்கும் இருக்கு அவருக்கு. அதான் அவர் அங்க போட்டிருக்காரு பாருங்க. கிட்னில சிஸ்ட் இருந்துச்சு, ஸ்டோன் இருந்துச்சு, கிரியேட்டின் நார்மலா இல்ல, எல்லா பிரச்சனையும் சொல்றாரு, லைனா சொல்றாரு, ஜோம் பண்ணுங்கன்றாரு. ஜோம் பண்ணிட்டு அவருக்கு ஒரு வசனம் கொடுத்தேன், 1 யோவான் 4:17. இயேசு இருக்கிற பிரகாரமாகவே நீங்க இந்த உலகத்துல இருக்கீங்க. as Jesus is so you are in this world. அதை புடிச்சுக்கிட்டாரு அவர். அந்த வசனத்தை புடிச்சுக்கிட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இயேசு போலதான் நான் இருக்கிறேன். இயேசு எப்படி இருப்பாரு? இந்த உலகத்துல இருக்கும்போது எப்படி இருந்தாரு? ஆரோக்கியமா இருந்தாரு, சுகமா இருந்தாரு, நல்லா இருந்தாரு. அது அப்படியே அவர் மனசுல ஒரு பிக்சர் ஓடுது. அப்படியே உள்ள விசுவாசம் வேலை செய்து பாருங்க. நான் ஜோம் பண்ணிட்டு இந்த வசனத்தை கொடுத்துட்டேன். ஜோம் அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா வெறும் ஒருத்தர் ஜோம் பண்ணா போதும் நினைக்கிறேன். இல்ல, வசனம் உள்ள இருக்கணுங்க. வெறும் ஜெபம் மட்டும் பண்ணா அந்த சுகம் ஆயிருது. சில நேரம் என்ன ஆயிருது, திரும்ப பிசாசு என்ன பண்றான், சிம்டமை கொண்டு வரா. பயத்தினால என்ன பண்றாங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துறாங்க, வியாதி வந்துருது. ஆனா வசனத்தின் மேல நீங்க உங்க விசுவாசத்தை கட்டினீங்கன்னா, பிசாசு உங்களை பயம் காட்டினாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிப்பீங்க, அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. சோ இவருக்கு வசனம் உள்ள போயிடுச்சு. வசனம் உள்ள பண்ண வசனத்தை புடிச்சுக்கிட்டாரு.
பண்ணி அவர் அதை இமேஜின் பண்றாரு. அதனால நம்ம ஜோம் பண்ணாலும் வேலை நடக்குதாங்க. அதாவது இயேசு சொல்றாரு. இயேசு வந்து ஒவ்வொருத்தருக்கையும் சுகமாக்கும் போது என்ன சொல்றாரு? அவரு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்றாரு. ஏன்னா வந்தவன் எல்லாம் வந்து இயேசு சுகமாக்குவார்ன்ற ஸ்ட்ராங் கன்விக்ஷனோட வரான். அதாவது டக்குன்னு சுகமாகுது அவனுக்கு. இயேசு கிட்ட வல்லமை இருக்கா இல்லையான்றது இங்க கொஸ்டின் கிடையாது. கண்டிப்பா இயேசு கிட்ட வல்லமை இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் வேலை செய்தா இல்லையா கொஸ்டினே இப்போ. அந்த விசுவாசம் எப்படி வேலை செய்யும்? வசனத்தின் மூலமா தான் வேலை செய்யும். ஸோ புடிச்சுக்கிட்டு வேலை செய்யுது. அப்புறம் போய் டெஸ்ட் பண்ண எல்லாம் நார்மல் ஆகுது. இந்த டெஸ்டிமோனி வந்து May 31 அனுப்புனாரு அவர். எல்லாமே நார்மலா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் நார்மல். சொல்றாரு பிரதர், வசனத்தை புடிச்சிட்டேன் பிரதர். எல்லா மெசேஜும் கேட்கறேன் பிரதர். உங்களோட எல்லா மெசேஜ் யூடியூப்ல. அவர் வந்து ஜூம் மீட்டிங் வரமாட்டார். ஏன்னா அவருக்கு இந்த டைம் வந்து ஒர்க்கிங் டைம். அவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. யூஎஸ் ப்ராஜெக்ட்னால அவர் இந்த டைம்ல வந்து மீட்டிங் எல்லாம் இருப்பார் ஆஃபீஸ்ல. ஆனா யூடியூப்ல உட்காந்து கேட்பாரு. ஒவ்வொன்றையும் கேட்டு எல்லா வசனத்தையும் எழுதி வச்சுக்கணும் பிரதர். நீங்க சொல்ற ஒவ்வொரு வசனத்தையும் எழுதி வைக்கணும் பிரதர். எழுதி வச்சு அதை அறிக்கை பண்ற பிரதர். பயங்கரமா வேலை செய்து பிரதர். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் பிரசங்கம் பண்ணல. ஒன்றும் யாரும் பிரசங்கம் பண்ணாததை ஒன்றும் நான் பிரசங்கம் பண்ணல. வசனத்தை எடுத்து நான் பிரசங்கம் பண்றேன். அந்த வசனம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்குது. அந்த வசனம் உங்க வாழ்க்கையை மாத்துது. ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ அதான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஊழியம் பண்றவங்க எல்லாம் சொல்லுவேன். பிரசங்கம் பண்றீங்கன்னா வசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க. வசனம் வேலை செய்யும் போய் மக்களோட வாழ்க்கையில. அதுதான் பெஸ்ட். ப்ரீச்சிங் இஸ் டு ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட். அன்டைல்யூட்டடா ப்ரீச் பண்ணுங்க. நம்ம சொந்த கதை சோக கதை அதெல்லாம் ப்ரீச் பண்ண ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? கர்த்தர் நல்லவர் என்பதை வசனத்துல இருந்து பிரசங்கம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தோட சேர்ந்து உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. சோ அது 1 யோவான் 4:17 அதான் போட்டிருக்கு. இயேசு இருக்கிற பிரகாரமாகவே நான் இருக்கிறேன். as Jesus is so I am in this world. இந்த பிக்சர் அவருக்குள்ள வந்ததுனால எல்லா வியாதியும் அவர் விட்டு விலகி போயிடுச்சு. ஆமென். எல்லா வியாதியும் விலகி போய் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? மனுஷன் சுகமா ஆரோக்கியமா இருக்கிறார். பாருங்க அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படி அன்பு நம்மிடத்தில் பரிபூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். as he is so we are this. as he is. இயேசு எப்படி இருக்கிறார்? இன்னைக்கு உன்னதத்துல வீட்டு இருக்கிறார். ராஜாதி ராஜாவா இருக்கிறார். பரிபூர்ணமாக இருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு குறைவும் கிடையாது. ஒரு பொழுதும் கிடையாது. அதே போலதான் நான் இன்றைக்கு இங்க இருக்கிறேன். as we are in this world. பாருங்க அந்த வார்த்தையை கவனிங்க. not in heaven. நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க? பரலோகத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் சரியாயிரும் பிரதர். ஆட்டுக்குட்டி ஆனவர் உங்க கண்கள்ல வர கண்ணீரை துடைப்பார் அப்படின்னு அந்த வசனத்தை எடுத்து வச்சுப்பாங்க. அவர் தண்ணீர்லாம் துடைச்சிருவாருங்க பிரதர் அப்படின்னு. அதனால பயப்படாதீங்க, பரலோகத்துக்கு சீக்கிரம் போய் எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னா. ஆனா வசனம் என்ன போட்டிருக்கு? உலகத்துல இயேசுவை போலவே நீ இருப்பன்னு போட்டிருக்கு. as he is so you are in this world, not in heaven. ஹெவன்ல ஆப்வியஸ்லி நல்லா தான் இருப்பீங்க. அதனாலதான் அது பேர் ஹெவன்ங்க. ஆனா உலகத்துல நல்லா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. as it is done on heaven, it should be done on earth. இயேசுவே ஜெபம் பண்றாருல்ல, பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்தில் செய்யப்படணும். your will should be done on earth as it is in heaven. ஹல்லேலூயா. சோ இந்த வசனத்தை எடுத்து உள்ள போடும் பொழுது பரிசுத்த ஆவியான ஒரு பிக்சர் உங்களுக்குள்ள கொண்டு வருவார். எப்படி நீங்க வந்து சுகமா இருக்கீங்க, எப்படி ஆரோக்கியமா இருக்கீங்க, எப்படி செழிப்பா இருக்கிறீங்க, எப்படி சமாதானத்தோட இருக்கீங்க, எப்படி இயேசுவை போல வல்லமையா இருக்கிறீங்க, எப்படி பிசாசின் கிரியை மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றது அந்த பிக்சர் உங்களுக்குள்ள உண்டாகும். இததான் வந்து யோசுவாக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாரு அப்படின்றது. எரிகோவின் ராஜாவையும் யுத்த வீரரையும் அந்த பட்டணத்தையும் உன் கையில் கொடுத்தேன் அப்படின்னு வசனத்தை கொடுக்கிறார். முதல்ல கொடுத்து சுத்தி வா, அது உள்ள வேலை செய்யட்டும். வசனம் இஸ் கிவிங் டைம் ஃபார் த வேர்ட் டு ஒர்க் இன் தியர் ஹார்ட்ஸ். அவர்களுடைய இருதயத்துல அந்த வார்த்தை வேலை செய்வதற்கு ஒரு கால அவகாசம் டைம் கொடுக்குறாரு. யூ ஷுட் ஆல்வேஸ் கிவ் டைம் ஃபார் த வேர்ட் டு ஒர்க். ஏன்னா வார்த்தை என்பது விதை போல இருக்குது. மார்க் 4 போட்டிருக்குல்ல, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். சோ உள்ள போட்டு அதுக்கு டைம் கொடுக்கும்போது அது வேலை செய்யும் உள்ள. அந்த நேரத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? வசனத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். எப்படி தண்ணி ஊத்தணும்? அதுதான் வசனம். வாயினால அறிக்கை பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். அதான் தண்ணி ஊத்துறது. வசனத்தை வாயினால அறிக்கை பண்ணி அதையே மெடிடேட் பண்ணும்போது, அதையே சிந்திக்கும் பொழுது தண்ணி ஊத்துறீங்க. அதுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பிக்சரை கொண்டு வந்துடும். அந்த பிக்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மேனிஃபெஸ்டேஷன் வந்துடும். அந்த பிக்சர் வராம தடுக்கிறது தான் பிசாசோட வேலை. ஏன்னா ஒன்ஸ் யூ கெட் த பிக்சர், தட் மீன்ஸ் ரெவலேஷன் ஹஸ் கம். அந்த படம் வந்துருச்சுன்னா வெளிப்பாடு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதை வராம தடுக்கிறது தான் பிசாசோட வேலை. அதுதான் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். எப்படி டிஸ்ட்ராக்ட்? இந்த காலத்துல எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றான்? சோஷியல் மீடியா,
அப்புறம் சோஷியல் இது அங்க போறது இங்க போறது இவங்கள பாக்குறது அவங்கள பாக்குறது அதெல்லாம் நிறைய ஸ்டாப் பண்ணிக்கணும் பாருங்க. நான்லாம் வந்து அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவேன், சும்மா இவங்கள போய் பாக்குறேன் அவங்கள போய் பாக்குறேன் தேவையில்லாத வேலை. ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கான்றதை கண்டுபிடிச்சு அதுல ஒர்க் பண்ணுங்க. சும்மா இவங்கள பாக்குறேன் அவங்கள பாக்குறேன், வீக்கெண்ட் ஆனா அவங்க வீட்டுக்கு போறேன் இவங்க வீட்டுக்கு போறேன், தேவையில்லாதது அதெல்லாம். போலாம், அதுக்கும் ஒரு டைம் இருக்குது. எல்லா வீக்கெண்டும் போய் யார் வீட்லயா உட்காந்து இருக்கிறதா, எல்லா வீக்கெண்டும் போயிட்டு எங்கேயாவது சுத்திட்டு இருக்கிறதா, அப்படிலாம் தேவையில்லை. ஆண்டவர் உங்களை வச்சு பெரிய பெரிய காரியங்களை செய்யணுன்றாரு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ உலகத்துக்கு உப்பா இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்ன்றாங்க. உலகத்துக்கு உப்புனா என்னதுங்க? உங்க உங்க வீட்டுக்கு சாம்பாருக்கு உப்புனாரு அவங்கள, உன் சாம்பாருக்கு நீ உப்பாரு போதும்னார. நம்ம ஆண்டவரே என் சாம்பார்ல உப்பு இருந்தா போதும் ஆண்டவரேன்னு நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எப்பா நான் உன்னை வச்சு உலகத்தையே ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன்றாரு. உன்னை வச்சு உலகத்துக்கே நான் வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். நம்ம வீட்டுல பல்ப் எரிஞ்சா போதும்னு நினைக்கிறோம். கரெக்டா இல்லையா? என் வீட்டுல பல்ப் எரிட்டு ஆண்டவரே போதும். இல்ல இதுதான் குறுகிய மனப்பான்மை. ஆண்டவர் வந்து உங்க குடும்பத்தை வந்து உலகத்தின் வேர்ல்டு நாமினேஷனுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறாரு. உலகத்தின் மேல உங்களுக்கு இருக்கணும். பாருங்க, உங்களை மாதிரி ஒரு நீதிமான் வந்து ஒரு இன்ஃபுளுன்ஷியல் பிளேஸ்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீதி தான் இருக்கும். அநீதி நடக்குமா? சொல்லுங்க. அநீதியான காரியங்கள் நடக்காது. எஸ்தர் காலத்துல மோர்தெகாய் வந்து மந்திரி ஆயிடுறாரு. ஆமான தூக்கி தூக்குல போட்டுறாங்க, மோர்தெகாயை கொண்டு போய் மந்திரி ஆக்கிடுறாங்க. அப்ப அந்த 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 தேசம் எப்படி இருந்திருக்கும்? நீதிக்குள்ள இருந்திருக்கும். யோசேப்பு வந்து கவர்னரா இருக்கும்போது எகிப்து எப்படி இருந்திருக்கும்? ஒரு நீதியான தேசமா இருந்திருக்கும். அநீதிக்கு அந்த இடத்துல இடமே இருந்திருக்காரு. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குதான் நம்ம நீங்க வசனத்தை உள்ள போட்டு பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய விடணும். அந்த பிக்சர் ஆண்டவர் உள்ள கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். சோ எல்லா உபத்திரமும் எப்படி இருக்குதான்? ஒரு காலத்துக்கு தான். இதுதான் பேதுரு எழுதுறாரு. வாங்க 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் ஆறாவது வசனம் படிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். கொஞ்ச காலம் சொல்லுங்க. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால துன்பப்படுகிறீர்கள். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல எப்படி வரும்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இன்னும் ரொம்ப அழகா வரும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல போடு விஜய், அந்த 6th verse, wherein ye greatly rejoice, though now for a season if need be ye are in heaviness through manifold temptations. For a season அப்படின்னு வரும். துன்பப்படுறத வந்து ஒரு காலம். சீசன் என்னதுங்க? சீசன் மாறிக்கிட்டே இருக்கும்ல. சீசன் பெர்மனண்டா இருக்குமா? சம்மர் சீசன் வந்துச்சு, சம்மர் சீசனே இருக்குதா? அடுத்தது வின்டர் வருது, ஸ்ப்ரிங் வருது, ஆட்டம் வருது, சீசன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? சோ ஃபார் அ சீசன் சொல்லுங்க. எல்லாம் ஒரு சீசன் தான். சரிங்களா? எந்த சீசனும் பெர்மனன்ட் கிடையாது. இந்த உபத்திரப்படுறதெல்லாம் ஒரு சீசன் தான். சோ இப்போ உபத்திரமா இருக்குன்னா அது ஒரு சீசன். இது இது புரிஞ்சுக்கோங்க. சீசன் சொல்லுங்க. இது ஒரு சீசன். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஏனென்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமா இருந்தாலும் இப்பொழுது கொஞ்ச காலம் சொல்லுங்க. கொஞ்ச காலம் தான். சரிங்களா? இது நான் சொல்லலைங்க, ஆண்டவர் சொல்றாரு. கிரண் பால் சொன்னா தப்பாயிரும். ஆண்டவர் தான் சொல்றாரு. கொஞ்ச காலம் தான் உனக்கு எல்லாம். பைபிள்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபார் மோமெண்ட் தான் வரும். அஃப்ளிக்ஷன் எல்லாமே மோமெண்ட் தான் வரும். இதை எழுதுறது எல்லாம் அப்போஸ்டல்ஸ், சாதாரண அப்போஸ்டல் கிடையாது. சரிங்களா? தேவனோட சஞ்சரிச்ச, தேவனோட நடந்தவர்கள். பவுல் வந்து ஆண்டவரை பத்தி பயங்கரமான வெளிப்பாடு பெற்ற ஒரு பெரிய அப்போஸ்டல். பேதுரு வந்து தேவனோடயே இருந்த ஒரு அப்போஸ்டல். இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் எப்படி எழுதுறாங்கன்னா கொஞ்ச காலத்திற்கு, ஒரு சீசன் தான் அப்படின்றார். பவுல் வந்து லைட் அஃப்ளிக்ஷன்றார், லேசான உபத்திரவம் அப்படின்றார். இவர் கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்குன்றார். ஆமென். சொல்லிட்டு அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். 8வது வசனம் படிங்க. 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த 8வது வசனத்துல, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசமா, தரிசியாமல்னா பார்க்காமல் இருந்தும், whom having not seen you love, in whom though now you see him not you believe.
அவரை காணல, அவரை பார்க்கல, ஆனாலும் அவரை நீங்க அன்பு கூறுறீங்க, அவர் மேல விசுவாசமா இருக்கிறீங்க. சரிங்களா? அது எங்க போய் முடியுமா இந்த விசுவாசம்? தேவன் என்ன டெய்லி நீங்க பாக்குறீங்களா? டெய்லி தேவனை பார்த்துட்டு இருக்கீங்களாங்க? கிடையாது. Do you see him daily with your naked eyes? கிடையாது. உங்களை கண்களால பாக்குறீங்களா? கிடையாது. ஆனாலும் நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுதலை. விசுவாசிக்கிறீங்களா இல்லையாங்க? நிச்சயமா விசுவாசிக்கிறீங்க. கர்த்தர் என்னை அன்பு கூறுறார், நான் கர்த்தரை அன்பு கூறி விசுவாசிக்க, காணாமல் அவரை விசுவாசிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்குமா பாருங்க. அடுத்த வசனம் போங்க, 9வது வசனம். உங்கள் அந்த விசுவாசம் உங்க ஆத்தும ரட்சிப்புல கொண்டு போய் முடியுமா? உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவீர்கள். So what is the outcome for that? You receive the result, the outcome and the consummation of your faith, the salvation of your soul. Hallelujah. உங்க ஆத்தும ரட்சிப்புனா முழுமையான ரட்சிப்பின் பலனை உங்க ஆத்துமால நீங்க பாத்துருவீங்க. அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. You will see the complete benefit of salvation. உங்க வாழ்க்கையில அதை பாத்துருவீங்க. அதுதான் அதுக்கு அவுட்கம். காணாமல் அவரை நீங்க விசுவாசிக்கிறீங்க, பார்க்காமல் அவரை நீங்க அன்பு கூறுறீங்க. அதோட ரிசல்ட் இதுதான் நடக்குது. எப்படி காணாமல் அன்பு கூறுறீங்க, பார்க்காம விசுவாசிக்கிறீங்க? வசனத்தின் மூலமாக. Hallelujah. Through the word of God, you believe in a God whom you do not see. தேவ வசனத்தின் மூலமாக நீங்க காணாத தேவன் மேல விசுவாசம் வைத்திருக்கிறீங்க. தேவனுடைய வசனத்தின் மூலமாக நீங்க காணாத தேவனை அன்பு கூறுறீங்க. கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? இப்ப நம்ம கணவன் மனைவியெல்லாம் அன்பு கூறுறோம்னா பாக்குறோம், அவங்களெல்லாம் பாக்குறனால அன்பு கூறுறீங்க. பிள்ளைகளை பாக்குறீங்க, அன்பு கூறுறீங்க. ஆனா தேவனை டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்களா? அவங்க கணவன் மாதிரி வீட்டுல உட்காந்துருக்காரு பக்கத்துல கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க கணவனே தேவன் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் போல பிரதர், அப்பப்ப பார்த்தா போதும் பிரதர் அப்படின்ட்டு. தேவனை டெய்லி பார்த்துட்டு கணவன் அப்பப்போ பார்த்துக்கலாம் நினைக்கிறாங்க சில பேர்லாம். சொல்லுங்க, காணாத தேவனை நீங்க அன்பு கூறுறீங்க, பார்க்காத தேவனை விசுவாசிக்கிறதுனால அதோட பலன் என்னது? ஆத்தும ரட்சிப்பு. ஹல்லேலூயா. சோ நிச்சயமாக நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதற்கான படத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி அதை உங்களை பார்க்க வைப்பார். ஆமென். நிச்சயமாக நீங்க போகிற அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஒரு காலத்திற்கு தான், கொஞ்ச காலத்திற்கு தான். அது ஒரு லேசான உபத்திரவம் தான். ஆமென். உங்க மைண்ட தூக்கி, உங்க எண்ணத்தை தூக்கி தேவனுடைய வசனத்தின் மேல வைங்க. கீப் யுவர் மைண்ட் அண்ட் யுவர் தாட்ஸ் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த விசுவாசத்துல அந்த படம் உண்டாகும். இந்த உபத்திரம், லேசான உபத்திரம் நீங்கி போகும். இந்த சீசன் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Thank you. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Thank you Father. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க எங்களோட பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரே, பாரு, சி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. கல்வாரி சிலுவையில நீங்க செய்து முடித்த ஒவ்வொரு காரியத்தையும் இவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. I pray that their eyes should open to see what you have finished for them on the cross. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன், இவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். கிறிஸ்து இவர்களுக்காக சிலுவையில செய்து முடித்ததை இவர்கள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரீஹாபா ஷாரபா லீகாபா தாராபா ராபா ஹாலா தீஹா நாமா ஷாரபா லீதிஹா ரபா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில இவர்களுக்காக ரத்தம் சிந்திரி. ஹல்லேலூயா. இவர்களுக்காக தலைமையில ஏற்றுக்கொண்டீர். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில ஹல்லேலூயா ஆண்டவரே எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டீர். நோய்களை சுமந்தீர். ஹல்லேலூயா. நீர் தரித்திர கோலமானீர். ஹல்லேலூயா. நீர் சாபமானீர். ஹல்லேலூயா. இதை நாங்க பார்க்கணும் அப்பா. எங்க கண்கள் திறக்கப்படட்டும், பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அறிவின் ஆவியும், ஹல்லேலூயா, வெளிப்பாட்டின் ஆவியும், ஹல்லேலூயா, ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ரெவலேஷன் come upon us. Hallelujah. Thank you Lord. Rihaba sharaba likhadaraba. Thank you Lord. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா உபத்திரமும் ஒரு லேசான உபத்திரம் தான், அது கொஞ்ச காலத்திற்கு தான் என்ற அந்த ஒரு அறிவு, ஒரு வெளிப்பாடு உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. எந்த உபத்திரமும் நிரந்தரம் கிடையாது, எல்லாம் ஒரு காலத்திற்காக தான். இட் இஸ் ஃபார் எ சீசன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும். பிசாசின் பொய்களுக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எங்களோட இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களோட பேசி கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நாங்க விதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் நீங்க வேலை செய்றீங்கப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே, உம்மை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். 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 என்னுடைய ஊழியத்துல உங்களுடைய காணிக்கைகளை கொடுப்பதற்கு இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். உங்களை ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆயிருக்கு, இதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம்.
என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கவும் என்னுடைய ஊழியத்துல நீங்க பங்கேற்பதற்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம். டு bless my ministry and to partner with my ministry. Amen. You can use this details and give to my ministry account detail and Google Pay number 9884160264. இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை யூஸ் பண்ணி என்னுடைய ஊழியத்துல நீங்க கொடுக்கலாம். ஆமென்.